Hi, my dear wonderful students. Good evening, everyone. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Okay, right. Before we start, first of all, okay, am I audible enough for all of you guys? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? Yes. Yeah. Yes, Can sir. you? Yes, sir. All right. Okay. Thank you so much. Good Fine. evening. Very good evening. உங்களை எல்லாரையும் mute பண்ணுங்க பிள்ளைகள் first of all, right? Okay. Okay, before everything, I'd like to welcome everyone present here to our orientation program of our Diploma in English and IT course. Students, முதலாவதாக உங்க எல்லாரையும் ஈஷிப்ட் கேம்பஸ் சார்பாக டிப்ளமா இன் இங்கிலீஷ் அண்ட் ஐடி கோர்ஸ்ல ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு வெல்கம் பண்ணிக்கொள்றோம். ஓகே ரைட். இதுல நிறைய பேர் பல கனவுகளோட இங்கிலீஷ் எப்படியாவது பேசிடணும் என்ற ஆசையோடையும், அதே போல ஐடி ஸ்கில்ஸ் கொஞ்சம் வளர்த்துக்கணும், அதே போல இங்கிலீஷ்லயும் ஐடிலையும் ஒரு வேர்த்தான வேல்யூபிளான ஒரு சர்டிபிகேஷன் உண்டு, யூஜிசியால் அப்ரூவ் பண்ண ஒரு சர்டிபிகேஷன் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சில ஆட்கள் பல இடங்கள்ல போகணும் சார், அங்க இங்க எல்லா இடங்கள்லயும் போகணும், ஒழுங்கா எங்களை ட்ரெயின் பண்ணல, டீச் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்திலையும், இன்னும் சில பேர் சரி என்னதான் நடக்க போகுது ஒருக்கா போய் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடையும் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஆல்ரைட், ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் முதல் இ ஷிஃப்ட பத்தி ஒரு சின்ன அறிமுகம் உண்டு. ஓகே, இதுல நிறைய பேர் புதிய ஆட்கள் ஜாயின் பண்ணிருப்பீங்க, இ ஷிஃப்ட் கேம்பஸ் பத்தி தெரியாத ஆட்கள், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இ ஷிஃப்ட்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நிறைய கேம்பஸ் நேம் நமக்கு தெரியும், இது என்ன புதுசா இ ஷிஃப்ட்னு சொல்லி, ரைட்? உங்க எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகள், முதலாவது முந்தைய காலத்துலதான் மரத்து கீழே உட்காந்து படிச்சது, அதே போல கிளாஸ் ரூம்ல படிச்சது. இப்ப எல்லா ஸ்டடீஸும் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம், வெர்ச்சுவல் ஆன்லைன்ல தான் பெரும்பாலான ஸ்டடீஸ் நடக்குது. என்ன அப்ப நம்மளோட எடுகேஷன் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு விளங்குதா? எடுகேஷன் எப்படி வந்திருக்கு, முந்தைய மெத்தட்ல இருந்து ட்ரெடிஷனல் நம்மளோட ஸ்கூல் பழங்காலத்து மெத்தட்ல இருந்து இப்ப தற்காலத்துல ஆன்லைன் மெத்தடுக்கு அப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதனாலதான் எடுகேஷனல் ஷிஃப்ட் தான் நாங்க இ ஷிஃப்ட்னு வச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ இ ஷிஃப்ட் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கேம்பஸ். ஓகே, ஸோ வி ஆஃபர் அ ரேஞ்ச் ஆஃப் வொகேஷனல் கோர்சஸ். நாங்க டிப்ளமா இன் இங்கிலீஷ், ஐடி, ஹெச்ஆர்எம், இந்த மாதிரி பல கோர்சஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸ்ரீலங்கால இப்போதைக்கு ஒரு லீட்ல போகக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் எங்களோட இ ஷிஃப்ட், ரைட்டா? ஸோ அந்த அடிப்படையில முதலாவதாக என்ன சொல்ல வரேன்டா, உங்களுக்கான கேள்விக்கான பதில், ஏன் சார் நாங்க இ ஷிஃப்ட சூஸ் பண்ணணும்? எங்களுக்கு நிறைய இடங்கள் இங்கிலீஷ் டிப்ளமா இன் இங்கிலீஷ்னு பேர் பார்க்குறோம், இங்கிலீஷ் ஐடி அது இதுன்னு சொல்லி பல இடங்கள்ல வருது, நிறைய இடங்கள் நடக்குது. Yeah, we agree with that one, right? So we know, we are pretty much aware of these kinds of institutions out there. வெளியில இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு தெரியும், அந்த கேம்பஸ் இந்த கேம்பஸ்னு நிறைய நடக்குது சார், நாங்க ஏன் உங்களையே சூஸ் பண்ணணும், ரைட்டா? அப்ப அதுக்கான முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிக்கொள்றேன் எல்லாருக்கும், பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இந்த ஓரியன்டேஷன் முடிகிறதோடயே யாருக்கெல்லாம் எங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கிறார்கள் நாங்க ஒரு குரூப் லிங்க் கொண்டு சென்ட் பண்ணுவோம், ரைட்டா? அதுல அவசரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இ ஷிஃப்டோட ரெஜிஸ்டர் பண்ணி இங்கிலீஷை படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு டெஃபினெட்லி வரும், ரைட்? இந்த ஓரியன்டேஷன் முடிகிறதோடயே அப்படி வார பிள்ளைகள், அவசரமா இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைகள் டக்குன்னு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது முடிகிறதோட நாங்க அனுப்புவோம், ரைட்? ஸோ இப்ப அந்த அடிப்படையில பல இடங்களை விட்டுட்டு ஏன் சார் நாங்க இ ஷிஃப்ட் சூஸ் பண்ணணும்ன்ற ஐடியால பிள்ளைகள் உங்களுக்கு நாங்க முதலாவது சொல்றது, நீங்க எப்பவுமே ஒரு ஒரு படிக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல படிக்கணும்னு சொன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுதான் போகணும், இல்லையா? சும்மா அடிச்சோம் பிடிச்சோம்னு சொல்லி என்ன செய்யறாரு, அங்க போயிட்டு நாங்க இப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்க போயிட்டு சில ஆட்கள் ஏமாற்றங்களோட வந்திருப்பாங்க. ஏன்னா போன பேஸ்ல ஒரு 4-5 புள்ளிகள் எங்கிட்ட கேட்ட கேள்வி, சார் நிறைய இடங்கள்ல இப்படித்தான் சொல்றாங்க, நீங்க அப்படித்தான் செய்வீங்களான்னு கேட்டதோட 2-3 செஷன்லயே அந்த அந்த வந்தாக்கள் அவ்வளவு பேரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு டீச்சிங் எங்களோட லைஃப்ல நாங்க கண்டதே இல்லைன்னு. யா, ஓப்பன்லி, ரைட்? ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபீட்பேக்கும் நாங்க அனுப்பியிருக்கோம், குரூப் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? ஓகே, சரி. அந்த அடிப்படையில் ஏன் சார் இ ஷிஃப்டை நாங்க சூஸ் பண்ணணும்ன்ற முதலாவது, why choose e-shift? why e-shift can be the best one for our education? எங்கட ஸ்டடீஸுக்கு, எங்கட கல்விக்கு ஏன் இ-ஷிஃப்ட் நாங்க சூஸ் பண்ணணும், அது ஸ்பெஷலா இங்கிலீஷை படிக்கிறதுக்கு, ரைட்டா? முதலாவது விஷயம், குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெக்சரர்ஸ். எங்கிட்ட இருக்கிறாக்கள் எல்லாமே சாதாரணமா டிப்ளமா முடிச்சாக்கள் ஒருத்தரும் இல்ல, ஹெச்என்டி முடிச்சாக்கள் கூட இல்ல, எல்லாமே டிகிரி ஹோல்டர்ஸ். டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸுக்காக
ரீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், மாஸ்டர்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தான் நாங்க எங்கட லெக்சரர் பேனல்ல இருக்காங்க. ஒருத்தரும் HND முடிச்சாக்கள் கூட இல்ல, ரைட்டா? எல்லாமே ஹை குவாலிஃபைட். அதே போல மோர் தேன் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாருக்குமே, ரைட்டா? அடுத்த ரெண்டாவது வந்து எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட். இப்ப எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லுவோம் பிள்ளைகள் என்னன்னு சொல்லி உங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளத்தானே வேணும், ரைட்? தெரிஞ்சதுக்கு போறதுதான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க என்ன, ரைட்? நீங்க முடிவெடுப்பீங்க சேரலாமா இல்லையான்னு. சோ ரெண்டாவது வந்து எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட் கொஞ்சம் யுனிக்கா, கொஞ்சம் வித்தியாசமான டீச்சிங் மெத்தட் எங்கிட்ட இருக்கு. மத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது எந்த இடத்துலயுமே ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் we can tell you that for sure, நாங்க ஷூரா சொல்லிடும் பொழுது எந்த இடத்துலயுமே ஸ்ரீலங்கால இல்லாத ஒரு டீச்சிங் மெத்தட் எங்கிட்ட இருக்கு. என்னன்னு சொல்லுவோம், ரைட்டா? அடுத்தது ஃபிளெக்சிபிள் லேர்னிங். மூணாவது என்ன, கொஞ்சம் ஈஸியான லேர்னிங், கட்டாயப்படுத்தி உங்களை இது பண்ணிட்டு இல்ல, ரைட்? ஃபிளெக்சிபிள் லேர்னிங். அன்றைக்கு எதுவும் செஷனுக்கு வர கிடைக்கல சார், கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அப்படி ஆயிட்டு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க உங்களுக்கு அதுக்குரிய ரெக்கார்டிங் தந்து உங்களை தனிப்பட்ட கவனிச்சு அப்படி செய்வோம், ரைட்டா? அடுத்தது நாலாவது வந்து ஹை ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேஷன், ரைட்? அது என்ன சார் ஹை ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேஷன்? உங்களுக்கு நாங்க இங்கிலீஷ பேச வைக்கிறது மட்டும் இல்லாம, இங்கிலீஷ் IT நாலேஜ தாரது மட்டும் இல்லாம, இங்கிலீஷ்ல உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கரா மாத்துறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு நாங்க தரக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கே, ஸ்ரீலங்கால UGC அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேஷன் தான் நாங்க தருவோம், ரைட்டா? அப்ப உங்களோட ஸ்டடீஸையும் நாங்க பக்காவா தருவோம், சர்டிபிகேஷனையும் பக்காவா தருவோம். இப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். என்ன சார் அந்த குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெக்சரர்ஸ் யார் ஆட்கள், ரைட்? ஓகே, சோ திஸ் இஸ் மீ. Alright, this is me, AM Azim. இது நான் தான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் eShift Campus. eShift Campus உடைய ஒரு மேனேஜிங் டைரக்டர், ரைட்? ஓகே, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில டிகிரி பண்ணிருக்கேன், MA செஞ்சு கொண்டிருக்கோம். அதே போல பல இன்ஸ்டிடியூஷன்ஸ், பல கேம்பஸ் வழிய IELTS அதே போல இங்கிலீஷ் டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன், ரைட்? ஓகே, அடுத்து வந்து qualified lecturers. Okay, right? பாருங்க, இமச்சம் ஹக்மல் இப்ப கரண்டா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கால அசிஸ்டன்ட் லெக்சரரா ஒர்க் பண்ணி கொண்டிருக்காரு, ரைட்? அடுத்தது நுஷ்கா, இவவும் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இப்படி 4 பேரும் என்ன செய்யறாங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. we are like a team members, right? நாங்க ஒரு டீமாக என்ன செய்யறோம்னு சொன்னா இதை நடத்தி கொண்டிருக்கோம், ரைட்டா? சோ அடுத்ததா வந்து அந்த டீச்சிங் மெத்தட். ஓகே, முக்கியமான பாயிண்ட். டீச்சிங் மெத்தட் தான் பிள்ளைகள் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிப்பமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது. இப்ப இங்க எப்படி எங்களுக்கு டீச் பண்ண போறாங்கன்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அது தெரிஞ்சாதான் அவங்ககிட்ட போவோமா சேருவோமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது. அதுல முதலாவது நாங்க 2 விதமா அவங்களுக்கு டீச் பண்ணுவோம் பிள்ளைகள். இந்த ஸ்கூல் மாதிரி பழைய பேட்டர்ன்ல பிள்ளைகள் எழுதுங்க போங்க இதை வாசிச்சு கொண்டு வாங்க செஞ்சு கொண்டு வாங்க அப்படி இல்லாம இல்லைங்க டீச்சிங் மெத்தட், ரைட்டா? அந்த பழைய போரிங்கான மெத்தட்ல சார் இங்கிலீஷ்னாலே வெறுக்க வச்சுட்டாங்க சார், சும்மா படிக்க வச்சு எங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ல உள்ள ஆர்வத்தையும் இல்லாம ஆக்கி விட்டாங்க அப்படின்னு நிறைய பிள்ளைகள் ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க, ரைட்? சோ தூசி தட்டி எடுத்து உங்களை பழையபடி நாங்க இந்த கொண்டு வருவோம். ஏன்னா அந்த பழைய போரிங் சிஸ்டம்லாம் இல்லாம யுனிக்கான மெத்தட், ரைட்? வித்தியாசமா நாங்க கைட் பண்ணுவோம். எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் அக்யூசிஷன் அண்ட் ஃபார்மேஷன். அக்யூசிஷன் சொன்னா பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நாங்க உங்களுக்கு உள்வாங்க வைப்போம். இங்கிலீஷ்ல கிராமர் மாதிரி படி படி படின்னு படிப்பிக்காம ஒரு விஷயத்த சொல்லி தந்து அதை அவங்களை ஒட்டோவா திருப்பி திருப்பி சொல்ல வச்சு உள்வாங்க வச்சிருவோம். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன செய்யும் சொல்லுங்க பார்ப்போம். அம்மா தண்ணி இப்படி சொல்லி கொடுப்போம். அந்த புள்ள என்ன செய்யும், அம்மா 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 அம்மான்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி ஒட்டோவா உள் வாங்கிரும். அதுக்கு பிறகு அந்த அம்மாவை பார்த்தா ஒட்டோவா அந்த பிள்ளைக்கு அம்மான்னு பேர் வாயில வருது இல்லையா? தண்ணின்னு சொல்லி கொடுத்தா அந்த புள்ள தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லி பழகி தண்ணியை பார்த்தா இதை தண்ணின்னு தான் சொல்லணும்னு சொல்லி ஒட்டோவா என்ன செய்யும் அந்த பிள்ளைக்கு மைண்ட்ல பிக்சட் ஆயிரும் இல்லையா? இதான் அக்யூசிஷன் சொல்லுவோம். அதை உள் வாங்கி எடுக்கிறது. ஒரு விஷயத்த நாங்க சொல்லி தந்து உங்களை பேச வச்சு 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 அப்படியோ உள் வாங்கிடுவீங்க ஒட்டோவா. அப்ப இந்த டைம்ல இப்படித்தான் பேசணும்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். விளங்குச்சா பிள்ளைகள்? படிக்க பாடமாக்க தேவையில்லை, படிக்கிறது ஒன்றும் தேவையில்லை. அது நீங்க பிராக்டிஸ் பண்ண என்ன செய்யும் ஒட்டோவா வந்துடும். இதுதான் அக்யூசிஷன் சொல்லுவோம். அடுத்தது ஃபார்மேஷன். அது என்ன சார் ரெண்டாவது மெத்தட். ஒன்று உள்வாங்கி நாங்க அப்படியோ பேசி பேசி ஒட்டோவா உள்வாங்கிடுவோம். அடுத்தது வந்து ஒரு பேட்டர்ன் நாங்க சொல்லி தந்து அதே பேட்டர்ன்ல பல விஷயங்களை உருவாக்க வைப்போம். உங்களே ஒரு விஷயத்த சொல்லி தந்து அதே மாதிரி பல விஷயங்களை உருவாக்கி உருவாக்கி பேசுங்கன்னு சொல்லி அந்த பேட்டர்னையும் நாங்க சொல்லி தருவோம். ரெண்டு மெத்தட், ரைட்டா? சோ அடுத்தது வந்து முக்கியமான டீச்சிங் மெத்தட்ல ஒன்றுதான் என்ன, லேர்னிங் வித் ESL கேம்ஸ். ESL கேம்ஸ் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ படிக்கிறதுக்காக இங்கிலீஷ பேசி பழகணும்ன்றதுக்காக வேண்டியே தயாரிக்கப்பட்ட
இஎஸ்எல் கேம்ஸ்னு சொல்லி சில கேம்ஸ் இருக்கு. அப்ப கிளாஸ் எல்லாம் போரிங்கா போகாம எல்லாருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும்ன்றதுக்காக வேண்டி இந்த கேம்ஸை வச்சு இந்த கேம்ஸின் ஊடாக நாங்க என்ன செய்வோம்னா உங்களை கைட் பண்ணுவோம். சும்மா வெறுமனே ஒரு எழுதுங்க போங்க இல்லாம அந்த கேம்ஸை பார்த்து உங்களோட மைண்ட் எல்லாம் கொஞ்சம் ரிஃப்ரெஷனிங் ஆகி கொஞ்சம் ஒரு ஆக்டிவ் ஆகி வருவீங்க இல்லையா? கொஞ்சம் கரண்ட் ஷாக்ல இருந்து வர மாதிரி கொஞ்சம் ஆக்டிவா வருவீங்க. அந்த கேம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு பேசும் பொழுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் செஷன், ரைட்? அந்த மாதிரி கேம்ஸ் மூலமாக நாங்க டீச் பண்ணோம், ரைட்டா? அடுத்தது ரெண்டு மெத்தட் என்ன, தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல். ஒரு தியரி பாட்டு படிச்சு தந்தா பிள்ளைகள், தியரின்னு சொன்னா பழைய காலத்துல கிராமர் 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 இல்ல, கிராமர் கட்டாயம் தேவைதான். ஆனா படிக்கிற மெத்தட் ஒன்று இருக்கு. கிராமர் கிராமர் விஷயத்துல நாங்க ஒரு சின்ன விஷயம் சொல்லி தந்துட்டு அந்த விஷயத்த நீங்க பிராக்டிக்கலா ரியல் லைஃப்ல எப்படி நீங்க அதை வச்சு பேசணும்னு உங்களுக்கு நாங்க பிராக்டிஸ் தருவோம். பேச வெப்பம் on the ஸ்பாட்ல, விளங்குதா? மத்த இடங்கள் மாதிரி பேச வெப்பம்னு சொல்லி போட்டு பேசுறதுக்கான சந்தர்ப்பம் தராம இல்ல, நாங்க செஷன்லயே எங்கட கிளாஸ்லயே என்ன செய்வோம்னு சொன்னா உங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அந்த படிச்சு தர விஷயத்த நாங்க பேச வைப்போம், ரைட்டா? எப்படி பேச வைப்போம்னு சொல்லி இப்ப அடுத்ததுல சொல்லுவேன், ரைட்டா? ஓகே. அடுத்து இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ், தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் பேச வைப்போம். எப்படி சார் இதெல்லாம் எப்படி நடக்க போகுது தனித்தனியான, என்னென்று எங்களை பேச வைக்க போறீங்க, என்னென்று நாங்க பேசுவோம் இங்கிலீஷ்னு சொல்லி, ரைட்? இப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம், ரைட்? அதுல எங்களுக்கு பிராக்டிக்கல் மெத்தட்ல பிள்ளைகள் முதலாவது இருக்கு என்னன்னா காமன் ப்ராக்டிஸ். காமன் ப்ராக்டிஸ்னு சொன்ன பிள்ளைகள் செஷன்ல ஜாயின் பண்ணதோடய எல்லாருமே தனியா திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு பாயிண்ட் பண்ணினா ஆளுக்கு பதட்டம் வந்துடும். உதாரணமா இதுல இருக்காங்கன்னு, அசீஸ் ஆஷிஃப் இருக்காரு, ஆயிஷா இருக்காங்க, ரைட், தனுஷா இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கீங்க. இப்படி ஒருத்தரை திடீர்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு நடுங்கிரும் கை காலெல்லாம். ஐயோ என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கை காலெல்லாம் கொஞ்சம் உதறிடும் இல்லையா? சோ அந்த கூச்சம் வெக்கம் அந்த ஒரு தயக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக காமன் பிராக்டிஸ், எல்லாரும் பேசுங்க. ஒரு விஷயத்த சொல்லி தந்துட்டு இது எப்படி சொல்ற பிள்ளைகள் கேட்டா நீங்க எல்லாரும் பேசுவீங்க, எவ்ரிபடி, ரைட்? சோ இவங்க தான் பாயிண்ட் பண்ணி கேட்கறல்ல, எல்லாரும் கூட்டத்தோட கோவிந்தா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாயை திறந்து பேசணும், அதுதான் எங்களுக்கு தேவை. இல்லைங்க, சரியோ பிழையோ எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து பேசும் பொழுதோ அந்த கூச்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுபடும். விளைச்சா அந்த பப்ளிக்கா பேசக்கூடிய அந்த வெக்கம் அந்த தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா எடுபடும். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அப்படி பேச வச்சுட்டு சிலாக்களை பாயிண்ட் பண்ணி என்ன செய்வோம், இண்டிவிஜுவல் பிராக்டிஸ் தருவோம். அதுலயே சிலாக்களை நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு பாயிண்ட் பண்ணுவோம். அது மட்டும் அதோட சரியா சார் உங்க இண்டிவிஜுவல் பிராக்டிஸ் முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. அடுத்த கட்டமா நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த செஷன்ல ஜாயின் பண்ணிருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்க ரூமாக டிவைட் பண்ணுவோம், ரைட்? இப்போ உதாரணமா 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா 20 பேராக நாங்க ரூமா டிவைட் பண்ணுவோம், ரைட்டா? ஒரு 4 குரூப்ஸா டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொரு லெக்சரர்மார் போய் அந்த ஒவ்வொரு பிள்ளையையும் இங்கிலீஷ்ல பேச வைப்பாங்க. அன்றைக்கு படிச்சது எல்லாத்தையும் இல்ல, நினைச்சிடக்கூடாது மத்தாக்கள் சும்மா ஃபேக்கா ஒரு நாள்லயே சரளமாக ஆங்கிலம் பேசலாம், 2 நாள்லயே சரளமாக ஆங்கிலம் பேசலாம்னு பச்சை பொய். 2 நாள்ல சரளமா இங்கிலீஷ் பேசலுமா பிள்ளைகள்? நல்லா தெளிவா யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும். ஜஸ்ட் நமக்கு தமிழ் மொழி வாரத்துக்கே சின்ன பிள்ளையில இருந்து சின்ன பிள்ளை யோசிச்சு பாருங்க. வளமையா தமிழ்ல கழிச்சு 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 இருக்கிற பிள்ளைக்கு தமிழ் மொழி வரணுமெண்டா, நல்லா வரணுமெண்டா கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு ஆகுது, 3-4 வயசு ஆகணும் நல்லா வாரத்துக்கு, நல்லா பக்காவா தமிழ் வாரத்துக்கு, ரைட்டா? மினிமம் ஒரு 2 வருஷமாக கட்டாயம் தேவை நல்லா வாரது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல நம்ம வாழ்க்கையில இங்கிலீஷே யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தா போலதான் இங்கிலீஷ பேசுவோம். அப்படி ஒரு 2-3 நாள்ல சரளமான ஆங்கிலம் பேசலுமா இங்கிலீஷ? Come on, guys, just be a little bit realistic and practical, okay? கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? சோ என்ன சொல்ல வரேன்டா, ஒரு தியரி பாட்டை படிப்பிப்போம், படிப்பிச்சுட்டு அதுல காமனா எல்லாரையும் பேசுவோம், எல்லாரும் பேசுங்க. கம் ஆன், எவ்ரிபடி ஹேஸ் டு ஸ்பீக், எல்லாரும் பேசணும். அதுல சில பேரை பாயிண்ட் பண்ணி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு கேட்போம். அதுக்கு போறோம் எல்லாரையும் டிவைட் பண்ணுவோம், ரைட்டா? டிவைட் பண்ணி ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு லெக்சரர்மார் போய் அன்றைக்கு படிச்சதை மட்டும், எப்படி எல்லாத்தையும் கொண்டு வரல, அன்றைக்கு படிச்சதை மட்டும் என்ன செய்யும்னு சொன்னா ஒவ்வொருத்தரையும் பேச வைப்போம், ரைட்டா? ஒவ்வொருத்தருக்கும் 4-5 சந்தர்ப்பம் கொடுத்து நீங்க பேசுங்க. உதாரணமாக இதுல இருக்கிற யாரு ஒரு 4-5 பேரை சொல்றேன். ஃபாசிர், ஃபாத்திமா, அஸ்னா இப்படி இருக்கீங்கன்னு சொன்னா ஃபாசிர் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி உங்களை பேச வைக்கிறது, ரைட்டா? நீங்க என்னை படிச்சுட்டு பேசுவீங்க, அடுத்து ஃபாத்திமா பேசுங்க, அடுத்தது அஸ்னா பேசுங்க, அடுத்து முபாசரா அவன் நீங்க பேசுங்க, அடுத்து ஃபாயிஸா பேசுங்க, இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் நாங்க பேச வைப்போம். விளங்கி சாப்பிடு. மத்த இடங்கள் மாதிரி படிப்பிச்சுட்டு ஓகே விட்ட போங்கோ, விட்ட போய் எழுதிக்கோங்கோ, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்ல, ஒவ்வொருத்தரையும் பேச வைக்கிற. இவ்வளவு காலம் படிச்சீங்க தானே பிள்ளைகள்,
ஸ்கூல்ல ஏ எடுத்திருப்பாங்க ஓஎல்ல, ஆனா இங்கிலீஷ் பேச தெரியாது. ஏ ஏ லெவல் ஏ எடுத்திருப்பாங்க, எங்க இங்கிலீஷ பேசுங்கன்னா பேச தெரியாது. நல்லா விளங்கிக்கோங்க பிள்ளைகள். ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு பாட தெரியும்னு சொன்னா, நீங்க பாட்டு படிச்சு காட்டினா தான் நாங்க நம்புவோம். உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும்டா, ஆடி காட்டினா தான் நாங்க நம்புவோம். எனக்கு டான்ஸ் ஆடுறதுல நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், எனக்கு சர்டிபிகேட் இருக்குன்னு நான் சொல்லி சரி வராது. எனக்கு பாட தெரியும், நான் சிங்கர், பெரிய சிங்கர், நான் பெரிய பிஹெச்டி கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கேன்னு சொல்லி சரி பாடி காட்டுங்க. So if you know English, if you know how to speak English, you gotta show me who you are at speaking, right? So உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும்னு சொன்னா, இங்கிலீஷ் தெரியுமாண்டா பேசி காட்டுங்க. Come on, just let's talk. Let's talk in English. Let's have a beautiful conversation in English, right? உங்களுக்கு பேச தெரியும் என்ன செய்யணும், வாங்க பேசி காட்டுங்க. சும்மா வெறுமனே தியரி பாட்டை படிச்சுட்டு போய் வேலையில போய் ஸ்கூல் லைஃப்ல இவ்வளவு படிச்சு படிச்சு தான் இருந்தோம், ஆனா பேச தெரியாது. இப்ப என்ன செய்ய போறோம்டா, பேச போறோம், right? We're just going to talk together. நாங்க எல்லாம் என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், ஒண்டா சேர்ந்து இங்கிலீஷ பேச போறோம். சோ சொன்ன மாதிரி ரூம்ல இருக்கிற ரூமா டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசி பேசி பேச வச்சு 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 நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க ஒவ்வொருத்தருக்கும் 4-5 சந்தர்ப்பம் கொடுப்போம், ரைட்டா? சோ அவ்வளவு பேரையும் பேச வச்சது மட்டும் இல்லாம அதோட முடிஞ்சா சார் முடிப்பீங்களா? இல்ல, இன்னொரு பிராக்டிஸும் இருக்கு. சோ யோசிங்க, இந்த மாதிரி எங்கேயும் நடக்குதான்னு முதல்ல யோசிங்க. இப்படி ரூம் எல்லாம் டிவைட் பண்ணி எங்களை பேச வைக்கிறாங்க, ரைட்? ஆனா அதோட முடிய போறல, ரைட்டா? அடுத்த முக்கியமான இன்னொரு பிராக்டிஸ் இருக்கு. என்ன? அந்த செஷன் முடிகிறதோடைய பிள்ளைகள் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம், இன்னைக்கு நடந்த செஷனை அவ்வளவு பேரும் எங்களுக்கு செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பணும். ஒரு லெக்சரர் நாங்க சொல்லுவோம், அந்த லெக்சரருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க அன்னைக்கு நடந்ததை நீங்க செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணி, ரைட், அதை நீங்க அந்த லெக்சரருக்கு என்ன செய்யணும், உங்களோட இதை அனுப்பணும், உங்களோட ஆக்டிவிட்டி அனுப்பணும். அப்படி செய்யும் பொழுதோ நீங்க விடுற மிஸ்டேக் என்ன, இதுல என்ன மாத்தணும், என்ன சேஞ்ச் பண்ணணும், இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த லெக்சரர் உங்களுக்கு என்ன செய்வாரு, ஃபீட்பேக் தருவார். உங்களோட ஸ்பீக் நல்லா வந்திருக்கா, என்ன மாதிரின்னு சொல்லி, இது ஓகேவா இல்லாட்டி இன்னும் டெவலப் பண்ணணுமான்னு சொல்லி என்ன செய்வாரு, உங்களுக்கான ஃபீட்பேக் தருவாரு. இப்படி ஒவ்வொரு செஷனும் போகும் பிள்ளைகள். அப்ப 2வது 3வது செஷன் எல்லாம் போகும் பொழுதோ, முதலாவது செஷன் 2வது செஷன் அப்படி விட்டுட்டு போறல, அது அப்படியோ திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டு போ. ரிவிஷன் படிச்சுட்டு போறல பிள்ளைகள். ரிவிஷன் படிப்பல்ல, ரிவிஷன் பிராக்டிஸ். விளங்குதா? முதலாவது செஷன்ல ஒன்று படிப்போம், அதை பிராக்டிஸ் பண்ணுவோம். 2வது செஷன்ல ஒன்று படிப்போம், அதையும் பிராக்டிஸ் பண்ணுவோம். 3வது செஷன்ல ஒன்றையும் படிப்போம், அதை பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப முன்னுக்கு படிச்செல்லாம் அப்படி மறந்துட்டு போயிடும். விளங்குதா பிள்ளைகள்? இல்லையாமா? தட்ஸ் த ரியாலிட்டி, ரைட்? நாங்க என்ன அடுத்தடுத்த கட்டமா செய்ய 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 முன்னுக்குள்ள அப்படியோ மறந்துட்டு வரும். அது மனிதனுடைய இயல்பு, ரைட்டா? சோ ஆனா அதை மறந்துடக்கூடாதுன்ற அடிப்படையில நாங்க என்ன செய்வோம், அதையும் திருப்பி உங்களுக்கு ரீகால் பண்ணி பிராக்டிஸ் தருவோம். திருப்பி அதை பேசுங்க, அதை கொண்டு வாங்க, திருப்பி அதை சொல்லுங்கன்னு சொல்லி உங்களுக்கு இப்படி நாங்க என்ன செய்வோம், இவ்வளவு பிராக்டிஸ் தருவோம், சரியா? ஆனா உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது என்ன, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட். என்ன சப்போர்ட்? பேசி அனுப்புங்க. நாங்க எவ்வளவுதான் வாழைப்பழத்தை கொண்ட வாய்க்குள்ள போட்டு நீங்க முழுங்கலான்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பிள்ளைகள் செய்யற சொல்லுங்க, ரைட்? உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களோட இங்கிலீஷ்ல உங்களை பேச வச்சு உங்களை அழகா மாத்துறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்க ரெடியா இருக்கோம். அதே போல என்னாலையும் பேசலும், நான் ரெடி இங்கிலீஷ் பேசுறதுக்கு. இவங்க இங்கிலீஷ்ல பேச வைப்பாங்க டெஃபினெட்லி. நானும் எனக்கு இவ்வளவு காலம் எப்படிதான் இங்கிலீஷ் பேசுறேன்னு தெரியாம இருந்துச்சு, இப்படி ஒரு பிராக்டிஸ் தர போறாங்க, நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியாகி முன்னுக்கு வரும் பொழுது we are right there to help you master your speaking skills, right? Just get ready, okay? So நாங்க ரெடியா இருக்கும் எனி டைம். சரி, அடுத்த விஷயம் என்னன்னு பாப்போம். அப்ப சார், அப்ப செஷன் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சாண்டா? இல்ல, நான் செஷன்ல என்ன தருவோம் உங்களுக்கு, ரைட்டா? சோ நான் சொன்ன மாதிரி பிளெக்சிபிள் லேர்னிங் தானே பிள்ளைகள். சில டைம் அந்த செஷன் எனக்கு கிடைக்கல சார், கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு அப்படின்னு சொல்றாங்களுக்கு நாங்க செஷன் ரெக்கார்டிங்ஸ் ஒவ்வொரு செஷன் முடியவும் அந்த நாள் அல்லது அடுத்த நாளைக்குள்ள மேக்சிமம் நாங்க உங்களுக்கு அந்த செஷனுடைய ரெக்கார்டிங்கை சென்ட் பண்ணுவோம், ரைட்? ஓகே, சம்டைம்ஸ் சின்ன சின்ன வேலைப்பள்ளிகள் இருந்தா கொஞ்சம் டிலே ஆகும், அந்த ஈவினிங் மாதிரி சென்ட் பண்ணுவோம். அல்லது அடுத்த நாள் காலையிலேயே உங்களுக்கு அந்த செஷன் ரெக்கார்டிங் வந்துடும். ரெக்கார்டிங் மட்டுமா சரி இல்ல, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், நாங்க அன்றைக்கு படிக்கிற விஷயத்தை சும்மா வாழைப்பழத்தை உரிச்சு தார மாதிரி அப்படியோ நாங்க ஒரு பிடிஎஃப் சம்மரி ஒன்று சென்ட் பண்ணுவோம், ரைட்டா? ஓகே, ஏண்டா எங்களுக்கு நீங்க எழுதுறது தேவையில்லை, எழுதி மார்க் பண்ணி அப்படியோ புக் அப்படியோ சேர்த்து வைக்கிற பெரிய 2 கட்டு சிஆர் புக் அப்படியே சேர்த்து இருக்கும், பார்த்தா பேச தெரியாத ஆளுக்கு. எங்களுக்கு அது தேவையில்லை, ரைட்? எங்களுக்கு தேவை நீங்களோட வாயிலேருந்து வரணும் இங்கிலீஷ், நீங்க பேசணும். That's what we want really from you guys, okay? சோ அப்ப பிடிஎஃப் மெட்டீரியல் நாங்களே தருவோம், சம்மரி உங்களுக்கு ஒவ்வொரு செஷன் முடிய தருவோம். அது மட்டும் இல்லாம ஆடியோ சம்மரி, அன்றைய செஷன் நடந்ததை நாங்க என்ன செய்வோம், தேவைண்டா இஃப் நீடட், ரைட், ரெக்கார்டிங் பார்த்தும் விலங்கல்ல அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்வோம், ஆடியோ சம்மரியும், ரைட், அன்றைக்கு படிப்பிச்சதை நாங்க ஒரு சின்ன சம்மரியாக நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ரைட்டா? அது மட்டும் இல்லாம
இங்கிலீஷை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தேவையான ஃப்ரேசஸ், ரைட்? ஃப்ரேசஸ்னு சொன்னா கிராமரோட சேர்த்து சில சில முக்கியமான கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க, ரைட்? அந்த செஷன்ல நாங்க விளங்கப்படுத்துவோம். அது அடுத்து வெள்ளைக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் vocabulary, சொற்கள். அடுத்து ப்ரொனன்சியேஷன் ட்ரைனிங், அவன் எப்படி பேசுறான் வெள்ளைக்காரன். நாங்க ஏதோ காத்து போனாக்கள் மாதிரி பேசுறோம், அவனை விட்டா அவன் வித்தியாசமா பேசுவான் வெள்ளைக்காரன். நான் ஸ்கூல்ல போய்த்து ஒரு அனுபவம் பட்டேன். ஸ்கூல்ல வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் எல்லாம் காட்டினா அவங்களுக்கு விளங்காது. இவன் என்ன சார் லூஸ் தனமா பேசுறான், ஒன்னும் விளங்குது இல்லைன்னு. ஆனா நமக்கு தெரியாது அவன் பேசுறதுதான் ஒரிஜினல் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து அவனுங்கள்ட்ட தான், அவன் பேசுறதுதான் ஒரிஜினல் இங்கிலீஷ். நம்ம தான் ஜாய் காத்து போனாக்கள் மாதிரி பேசிட்டு இருக்கோம், ரைட்டா? நம்ம கேர்ள்னு சொன்னா அவன் கேர்ள் அப்படி பேசுவான். நம்ம 24 சொன்னா அவன் just 24 இப்படி பேசுவான். I am going to eat now சொன்னா I'm just gonna eat now babe இப்படி பேசுவான் அவன். Hey, do you have any plan tomorrow கேக்குறதுக்கு hey, do you have any plan tomorrow இப்படி பேசுவான். இப்ப வித்தியாசமான உச்சரிப்போட பிள்ளைகள் பேசுவாங்க. அந்த மாதிரி ஸ்டைலாக வெள்ளைக்காரன மாதிரி பேசுறதுக்குரிய சில முக்கியமான உச்சரிப்புகள் இருக்கு, ப்ரொனன்சியேஷன், அதாவது உச்சரிப்பு, ரைட்? அந்த இதுகளை நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம், ரைட்டா? சோ எப்படி சிலாக்கள் எப்படி இருப்பீங்க, சார் எனக்கு ஓரளவு இங்கிலீஷ் தெரியும் சார், பேச தெரியும், அடுத்த கட்டமா நான் என்ன செய்யறேன், எனக்கு அதுக்கு போற என்ன செய்யறேன்னு அவங்களோட உச்சரிப்பை நாங்க டிங்கர் பண்ணுவோம், ரைட்டா? அந்த பழைய காலத்து உச்சரிப்புகள் அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமான, ரைட், அவனில மாதிரி பேசுறதுக்கு நாங்க ட்ரைனிங் கொண்டு தருவோம், ரைட்டா? அடுத்தது வந்து அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு செஷன்லயும் நாங்க படிச்சு தர விஷயத்த நீங்க உங்களோட ரியல் லைஃப்ல எப்படி செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற ஸ்ட்ராட்டஜி ஒன்று தருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொரு பிள்ளைகள் இருப்பாங்க. பிள்ளைகள் பிகினர் லெவல்ல ஒரு ஆள் இருப்பாங்க, ஓரளவு பேச தெரிஞ்சாக்கள் இருப்பாங்க, நல்லா பேச தெரிஞ்சாக்கள் இருப்பாங்க. எல்லாருமே ஒரே பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணக்கூடாது, ரைட்டா? அப்ப பிகினர் லெவல்ல இருக்கிறவர் பெருசு பெருசா பேசணும்னு ஆசைப்பட்டா முதல் கட்டமா முடியுமா சொல்லுங்க பாப்போம்? இட்ஸ் இம்பாசிபிள். இப்பதான் ஆரம்ப கட்டத்துல இருக்காரு. இவர் வந்து சார் நான் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன், ஆனா வர மாட்டேங்குதுன்னு சொன்னா அதோட அவருக்கு எரிச்சல் வந்துடும் இல்லையா? சோ அப்படி எடுத்தெடுப்புக்கே 10-15 விஷயத்த ஒரேடியா பேசணும்னு ஆசைப்படக்கூடாது. பிகினர் லெவல், ஆரம்ப லெவல்ல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு விஷயத்த சொல்லி பார்க்கணும், அடுத்து 2 விஷயத்த சொல்லி பார்க்கணும், அடுத்தது 3 சொல்லி, இப்படி சேர்த்து 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணத்தான் நிறைய விஷயம் ஒரே டைம்ல பேசுறதுக்குரிய ஒரு திறமை வரும். எடுத்த எடுப்புக்கே பேசணும்னு நினைச்சா தடமாத்தத்துல இங்கிலீஷ்ல வெறுப்பு தான் வரும், ரைட்? அதே போல நல்ல அட்வான்ஸ்டா ஓரளவு நல்லா பேச தெரிஞ்சாக்களுக்கு வேற விதமான பிராக்டிஸ், வேற விதமான ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஒவ்வொரு லெவல்ல இருக்கிறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி தேவை அவங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ரைட்டா? சோ அதெல்லாம் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் பிள்ளைகள், ரைட்டா? சோ சரி, இப்ப அடுத்து வந்து கிளாஸ் சிஸ்டம் என்ன, ரைட்? எப்படி நடக்க போகுது சார் கிளாஸ் கேட்டீங்கன்னா வீக்லி 3 கிளாஸஸ் நடக்கும், சரியா? வீக்லி 3 கிளாஸஸ்னு சொன்னா இங்கிலீஷுக்கு 2 கிளாஸஸ், சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து 2 கிளாஸஸ் நடக்கும், வெனஸ்டே வந்து ஐடி நடக்கும், சரியா பிள்ளைகள்? வெனஸ்டே ஐடியை பத்தியும் சொல்றேன், நாங்க என்னத்தை கைட் பண்ண போறோம் ஐடில இருந்து சொல்லியே, ரைட்? ஓகே, அடுத்தது வந்து கிளாஸ் டைம் எப்படி நடக்க போகுது உங்களுக்கு 8:15 PM இருந்து 9:45 PM வரைக்கும், கிட்டத்தட்ட 1.5 hour. ஆக 2 hour 3 hours எடுத்தா சில ஆட்களுக்கு போரிங் ஆயிரும் இல்லையா? சில ஆட்களுக்கு சில சந்தர்ப்பம் இப்படித்தானே, பொதுவா மனுஷன் தானே நாங்களும், இப்ப போரிங் ஆயிடும். அப்ப அந்த அந்த டைமையும் கவனத்துல எடுத்து அடுத்து வேலைக்கு போறாக்கள் இருப்பீங்க நிறைய பேர், ரைட்? வேற வேற இதுல இன்வால்வ், அவங்க வரக்கூடிய 7 மணி ஆகிரும் ஈவினிங். சோ அந்த மாதிரி ஆட்களுக்கும் பிளெக்சிபிளா இருக்கும்ன்றதுக்காக இந்த டைம் நாங்க போட்டிருக்கோம், ரைட்டா? அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி பிளெக்சிபிள் லேர்னிங் என்ன ஒன்று வந்து பிள்ளைகள் நீங்க செஷனுக்கு அட்டென்ட் பண்ணி எங்களோட பிராக்டிஸ் பண்ணலாம். செஷனுக்கு அட்டென்ட் பண்ணுங்க, பண்ணி எங்களோட இங்கிலீஷ்ல பேசுங்க, ரைட்டா? இங்கிலீஷ்ல பேசி பேசி இம்ப்ரூவ் பண்ணுங்க, ரைட்? அடுத்தது வந்து லேர்னிங் த்ரூ ரெக்கார்டிங், ரைட்டா? ரெக்கார்டிங் மூலமாகவும் நீங்க படிக்கலாம். உதாரணமா சொன்ன மாதிரி இந்த செஷனுக்கு வர கிடைக்கலன்னா நாங்க ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி சாருக்கு அனுப்பணும். நாங்க ஒருத்தர் சொல்லுவோம், ஒரு லெக்சரர் சொல்லுவோம், நீங்க அவருக்கு ரெக்கார்டிங் அனுப்பி பிராக்டிஸ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் எடுத்துக்கொள்ளணும், ரைட்டா? சோ இதான் லேர்னிங் சிஸ்டம். அடுத்து வந்து சர்டிபிகேஷன் என்ன மாதிரி சார்? நீங்க சொன்னீங்க இப்படி சர்டிபிகேட் இதெல்லாம் முடிய எல்லாரும் அதான் சார் சர்டிபிகேட்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ரைட்? நான் ஒரு 2 சர்டிபிகேட்ஸ் தருவோம் பிள்ளைகள். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேஷன், அடுத்தது யூஜிசி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் ஒன்று தருவோம். இந்த டுவல் டிப்ளோமா இங்கிலீஷ் அண்ட் ஐடி நீங்க முடிச்சீங்கன்னா, ரெண்டும் முடிச்சீங்கன்னு சொன்னா இந்த 2 சர்டிபிகேட்ஸும் கிடைக்கும், ரைட்? இதுவே 2ல ஏதாவது ஒன்று தான் படிக்க போறீங்கன்னா 2 சர்டிபிகேட்ஸும் கிடைக்காது, ஒன்று தான் கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரைட்? இப்ப என்ன விஷயம்னு சொன்னா அடுத்தது வந்து சார் எப்படி ஆஃப்டர் த கோர்ஸ் கம்ப்ளீஷன் என்ன என்ன தர போறீங்க எங்களுக்கு? இப்ப கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்,
சார் எக்ஸாம் எங்க, என்ன மாதிரி, எங்க செய்யணும், எங்க வரணும்? கம் ஆன் கைஸ், நோ எக்ஸாம்ஸ், நோ ப்ரெஷர். எக்ஸாமே இல்ல. எக்ஸாம் இல்லையா? சில ஆட்களுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? கம் ஆன், ரைட்? எக்ஸாம்ஸ் இல்ல, சோ டென்ஷன் இல்ல பிள்ளைகள், டென்ஷன் இல்ல. எக்ஸாம் சொல்லி ப்ரெஷர் பண்ணி மண்டே எல்லாம் நாங்க படிக்க போறது பிள்ளை நம்ம லைஃபுக்கு. இங்கிலீஷ் என்னத்துக்கு தேவை? லைஃபுக்கு. இன்னொருத்தருக்கு எழுதி காட்டி நான் ஆங்கில அறிவை உடையவன் ஷோ பண்றதுக்கு இல்ல. இங்கிலீஷ் நம்ம இன்னொருத்தரோட கதைக்கிறதுக்கு நமக்கு தேவை. அதைத்தான் நாங்க ட்ரெயின் பண்ண போறோம். எங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் தேவையில்லை. என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஒன்லி ஒரு அசைன்மெண்ட் ஒன்று சப்மிட் பண்ணணும். நீங்க ஃபைனல் அசைன்மெண்ட். ஏன் இந்த அசைன்மெண்ட்? அதையும் யோசிப்பீங்க சார், அதை என்னதுக்கு நாங்க சப்மிட் பண்ணணும்? ரைட், உங்களுக்கு யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தேவையல்லோ? ரைட், அந்த யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். ரைட், சப்மிட் பண்ணினா தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த சர்டிபிகேட், யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் கிடைக்கும். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாட்டி சர்டிபிகேஷன் கிடைக்காது. அடுத்தது கிராஜுவேஷன் செரமனி. கடைசி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்ன, கட்டாயம் ஒரு கிராஜுவேஷன் உண்டு. அந்த அந்த கிளாக் எல்லாம் போட்டு, இந்த அதுல பிக்சர்ஸ்ல இருக்கிற மாதிரி கிளாக் எல்லாம் போட்டு சும்மா பேரண்ட்ஸுக்கு முன்னால அழகா நானும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கும் ஒரு அந்த அங்கீகாரம், ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு இருப்பீங்க. கட்டாயம் நாங்க தருவோம். கிராஜுவேஷன் செரமனி நடக்கும். ரைட்டா? கிராஜுவேஷன் செரமனி ஸ்டூடெண்ட்ஸ்ல கவுண்ட்டை வச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கிராஜுவேஷனுக்காக வராங்க, நம்ம ஆன்லைன் கோர்ஸ் தானே பிள்ளைகள், அப்ப அந்த கவுண்ட்டை வச்சு தான் நாங்க லொகேஷன் பிக்ஸ் பண்ணுவோம். உதாரணமாக 150 பிள்ளைகள் ஜாயின் பண்ண கோர்ஸ்ல வந்து 50 பேர் தான் வாராங்க கிராஜுவேஷனுக்கு சொன்னா, இப்ப நாங்க பிஎம்ஐசிஹெச் இது பண்ணி வேலை இல்லை, பிஎம்ஐசிஹெச்ல வைக்கத்தான் வேணும். அதுக்குன்னு சொல்லி 10 பேரை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் பிள்ளைகள்? சிரிச்சிருவாங்க சமூகம் இல்லையா? ரைட், அவங்களுக்கு இன்னொரு கிராண்டான ஹோல், வேற ஒரு கிராண்ட் ஹோல் நாங்க என்ன செய்வோம், கட்டாயம் கன்வெகேஷன் ப்ரொஃபஷனல் நடக்கும். ரைட், அது நடந்தே ஆகும். ரைட், அடுத்தது வந்து அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் நாங்க ஆன்லைன் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு தாரோம். என்ன சார் ஆன்லைன் வெரிஃபிகேஷன்? ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பிள்ளை நீங்க ஈஷிப்ட்ல படிச்சதுன்னு சொல்லி எங்கட வெப்சைட்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதே போல உங்களோட என்ஐசி நம்பரை நீங்க கிளிக் பண்ணும் பொழுதோ நீங்க இங்க படிச்சதுன்னு சொல்லி அங்க நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்து கொள்ள இயலும். உதாரணமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உதாரணமாக just give me a minute. Right, 1 minute. Just 1 minute. கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் எங்களோட வெப்சைட்டையும் உங்களுக்கு ஷோ பண்ணி, அதே போல நிறைய இடங்கள்ல கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது. ரைட்டா? கொஞ்சம் ரைட், இந்த இருக்கு எங்கட Azim sir, if you don't mind, could you please zoom in? Is it visible right now? Okay, now it's okay. Yeah. Okay, that's Okay. fine. Students பாருங்க, இதான் எங்கட வெப்சைட், eShift Campus of Higher Studies. ரைட்டா? ஓகே, இல்ல டீடைல்ஸ்ல நீங்க பார்த்துக்கொள்ளும், பிரச்சனை இல்லை. இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கு பாருங்க பிள்ளை, இதை கிளிக் பண்ணி, ரைட்டா, இதுல வந்து உங்களோட என்ஐசி நம்பர், ரைட், இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நாங்க தருவோம். இதை கிளிக் பண்ணி இங்க சர்ச் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டீடைல்ஸ் இங்க ஷோ ஆகும். ரைட், நீங்க பிக்சர் தந்தீங்கன்னா பிக்சர் போட்டு, ரைட், எப்ப ரெஜிஸ்டர் பண்ணது, எப்ப கோர்ஸ் முடிச்சது, என்னென்ன சப்ஜெக்ட் நடந்திருக்கு, ரைட், இப்படி எல்லா விஷயம் இதுலயே நீங்க சர்டிபிகேட்டையும் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும் உங்களுக்கு. விளங்குதா பிள்ளைகள்? இதுலயே நீங்க என்ன செய்யலாம், உங்களோட சர்டிபிகேஷனை பார்க்கலாம். ரைட், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று நாங்க தருவோம். அப்ப எங்க போனாலும் நீங்க என்ன செய்யலாம், சர்டிபிகேட் கையில் எடுத்துட்டு போகணும்லாம் இல்லை, இப்படி ஆன்லைன் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ரைட், இது சாதாரணமா நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் போனோ லேப்டாப்போ இருந்தா நீங்க ஆன்லைன் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? நீங்க இங்கதான் படிச்சீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ரைட், கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற ஆக்களுக்கு, பாதியில விட்டுட்டு போற ஆக்களுக்கு இல்ல. ஆல்ரைட், ஐம் சாரி. ஓகே, ஃபைன். At the same time, Azim sir, அதே மாதிரி பிள்ளைகள் என்ன சொன்னா, தற்போதைய காலத்துல வந்து நீங்க எந்த இடத்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணீங்க என்று சொல்றது இருக்குதானே, அதுக்கு வெரிஃபிகேஷன் கட்டாயம் கேட்பாங்க. சரியா? வெரிஃபிகேஷன் இல்லாம ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து நீங்க சர்டிபிகேட் எடுத்து போனீங்கன்னு சொன்னா தட் இஸ் நாட் வெலிட் அக்கார்டிங் டு த ரூல்ஸ். ஓகே, அப்ப இப்ப என்ன செய்வோம், உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் செய்ய ஏழுமடிச்சுனா தர இப்ப அவங்க என்ன செய்வாங்க, நீங்க சொல்றது பொய் அமையாண்டு பாக்குறதுக்கு எங்களோட ஈஷிஃப்ட் வெப்சைட்டுக்கு போவாங்க. போய் கிளிக் பண்ணி பார்க்க போகல, தென் இட் இஸ் வெரிஃபைட். அப்ப அவங்க யோசிப்பாங்க, ஓகே திஸ் இஸ் கவர்மெண்ட் சர்டிஃபைட். ஏன் நாங்க அதுக்குரிய எவிடன்ஸ் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டோம். சரியா பிள்ளை? ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் த வேலிடிட்டி ஆஃப் த சர்டிஃபிகேஷன். Right. Okay. So students, அந்த அடிப்படையில நீங்க எங்க ஒர்க்குக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் நீங்க ஆன்லைன் வெரிஃபை பண்ணி பார்க்கணும், இங்கதான் படிச்சேன்னு சொல்லி. ரைட்டா? அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ரைட்டா சார், பேமெண்ட் என்ன சார்? ஏன்னா நிறைய பேர் பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்டது, சார் பேமெண்ட் என்ன? அடுத்த இடம் பேமெண்ட் தான். ரைட்,
சோ ஏன் நான் பேமெண்ட் சொல்லலண்டா பிள்ளைகள் அந்த டைம்ல எல்லாருக்கும் முதல்ல டீச்சிங் விளங்கணும் எப்படின்னு சொல்லி எடுத்தெடுப்புக்கே பேமெண்ட் கேட்கும். முதல்ல போய் டீச்சிங்க பாருங்க பிள்ளைகள், டீச்சிங் எப்படி, இவங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படி, இவங்களோட லெக்சரர்ஸ் மேல எவ்வளவு ஸ்டாண்டர்டான ஆக்கள் எங்க இருக்காங்க, எப்படி படிப்பிக்கிறாங்க, டீச்சிங் மெத்தட் என்ன. நாங்க உங்களுக்கு எங்களோட யூடியூப் சேனல்ல உள்ள பிள்ளைகளோட ஸ்பீக்கிங்கை நாங்க அப்லோட் பண்ணினோம். நாங்க மனசால செய்யறோம் பிள்ளைகள், மனசால எங்களோட பிள்ளைகளை பேச வைக்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கம். அந்த அடிப்படையில அவங்க பேசின வீடியோஸ் அது இதெல்லாம் எல்லாம் நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். என்னத்துக்காக? ப்ரூஃபுக்காக. நீங்க பார்க்கணும் அது எவ்வளவு அழகா எங்களோட பிள்ளைகளை நாங்க ட்ரெயின் பண்ணி பேச வச்சிருக்கோம். யூ ஹாவ் டு லைக் விட்னஸ் திஸ் ஒன், ரைட்? அப்ப நீங்க தான் அதுக்கு விட்னஸ். அப்ப அந்த அடிப்படையில அந்த சிலாக்கள் நடத்துவோம்னு சொல்லுவாங்க, நாங்க இப்படி செய்வோம் அப்படி, ஆனா ப்ரூஃப காட்டுங்கண்டா சிலாக்கள் ஒரே வீடியோ எடுத்து எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. யா, என்ன சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஒரு வீடியோ தான் வச்சிருப்பாங்க, ஒரு எவிடன்ஸ் இல்லாட்டி ஒரு 3 எவிடன்ஸ் கைவசம் வச்சிருப்பாங்க. அந்த எவிடன்ஸையே மாறி 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 அடுத்த கோர்ஸுக்கும் இதான், அதுக்கு அடுத்ததுக்கும் இதான், அதுக்கு அடுத்ததுக்கும் இதான், ரைட்? அப்படியே போய்கொண்டே இருக்கும். நாங்க இப்ப உங்களுக்கு அனுப்பின வீடியோஸ்ல பிள்ளைகள் ஒரு நான் நினைக்கிறேன் 10-12 அனுப்பியிருப்பேன். இதுல ஒரு 7-8 வீடியோஸ் வந்து கரண்டா எங்கட பிள்ளைகள் பேசுது, கரண்ட் ரன் ஆகி கொண்டிருக்கிற பெட்ஜ் இருக்கு தானே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக்கிங் தான் அனுப்பியிருக்கோம், விளங்கிச்சா? அதுக்கு முன்னுக்கும் பேசின பிள்ளைகள வீடியோஸ்லாம் குரூப் இதுல இருக்கு, யூடியூப்ல. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணாம இருக்கு, டைம் இல்லாதனால, ரைட்டா? சோ எடிட் பண்ணி எல்லாம் செஞ்சு நாங்க யூடியூப்ல போடணும். சோ அந்த மாதிரி ப்ரூஃபுக்காக நீங்க பிள்ளைகளுக்கு நாங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இங்கிலீஷ் பேச வைக்கிறோம்ன்றது அவங்க பார்க்கணும்ன்ற அடிப்படையில நாங்க ப்ரூஃபுக்காக போட்டிருக்கோம், ரைட்டா? யூ கேன் செக் இட் அவுட், ரைட்? சோ ரைட் அசீம் சார், அதே போல பிள்ளைகள் இப்ப என்ன சொன்னா நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மணி மைண்டட் ஆன சில இதுகள் இருக்கலாம், அது வேற விஷயம். சரியா பிள்ளையா? நானும் அசீம் சேரும் ஒரே பெட்ச், ஒரே யூனிவர்சிட்டி, ரைட்? எங்களோட கோர்ஸ்ல பேர் என்ன சொன்னா, எங்களோட டிகிரியோட பேர் என்ன சொன்னா டெஸ்ல் என்றது எங்களோட டிகிரியோட பேர். டெஸ்ல் என்னன்னு தெரியுமா பிள்ளையா? இங்கிலீஷ்ல டிகிரி முடிக்கல, நாங்க ஸ்பெஷல் செய்யல, நாங்க பிஏ ஹவுன்ஸ் ஸ்பெஷல் செஞ்சுக்கிறோம். டெஸ்ல் என்ன டீச்சிங் இங்கிலீஷ் எஸ் செகண்ட் லாங்குவேஜ். அப்படின்னா இங்கிலீஷை எப்படி படிப்பிக்கிற என்றதுல நானும் அசீம் சேரும் பிஎஸ்சி ஹொன்ஸ் முடிச்சிக்கிறோம். அதே மாதிரி மாஸ்டரும் செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். சரியா? அதே போல சரி, அப்ப நாங்க அந்த டைம் நாங்க படிக்க போல் நாங்களும் உங்களை மாதிரி தான் யங்கானாக்கள் தான். ஆரம்பத்துல இங்கிலீஷே பேசி எல்லாம் கஷ்டப்பட்டோம். நாங்க கஷ்டப்பட்டு படிச்சோம் புள்ளியா. அப்ப நாங்க லேர்ன் பண்ணிட்டோம். அக்மல் சார் கொஞ்சம் வயசு பெய்தாலுக்கு கொஞ்சம் பரவாயில்லை, நாங்க சொல்லி தெரியுது. Okay, so you can see me now. Right, so I'm visible here, right? So, right. So, in addition, now currently I'm working as an assistant lecturer at Southeastern University of Sri Lanka. Okay, right. என்ன பிரச்சனை இருந்துச்சு? அப்ப நானும் அசீம் சாரும் ஆரம்பத்துல இருந்து யோசிச்சோம். இப்ப நாங்க கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி இங்கிலீஷை பேச பழகிட்டோம், ரைட்? இதே கன்செப்டை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று மைண்ட்ல வந்துச்சு. அதனால ஏற்பட்ட ஒரு 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 எக்ஸிடென்ட்ல வந்ததுதான் நம்மட மிகப்பெரிய ஒரு இ ஷிஃப்ட் கேம்பஸ் என்ற இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் புள்ளியா. சரியா? அப்ப வெறுமனே மணி மைண்டா இல்ல, எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வேற வேற இடத்துல இருந்து நாங்கள் உழைச்சு கொள்ளலாம், எங்கேயும் உழைக்கலாம். ஆனா இது வந்து நாட் ஒன்லி ஃபார் த மணி மைண்ட். ஓகே, மணிக்காக மட்டும் சேவிஸ் மாதிரி தான். நாங்க எப்படி உங்களுக்கு அப்படிதான் ஏன் சொல்றேன்னு சொல்ல போல இண்டிவிஜுவலாக உங்களுக்கு படிப்பிச்சு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆளா பாருங்க, 20 பேருக்கு ஒரு லெக்சர் ஹையர் பண்ண. அப்போ ஒரு டைம்ல 5 லெக்சர்ஸ் 4 லெக்சர்ஸ் ஒரே டைம்ல இருப்போம் அவங்களுக்கு படிப்பிக்க போல ஒவ்வொரு செஷனுக்கும். அப்போ ஒவ்வொரு ஆளையும் இப்படி படிப்பிக்கிற ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் உண்டு, அட்லீஸ்ட் ஒன் உண்ட காட்டுங்க பாப்போம். ஸ்ரீலங்கால ஏன்னு சொல்றேன் பிள்ளையா, நாங்க மனசால அவுட்புட் வேணும்னு செய்யறோம். அப்ப இறைவன் என்ன செய்வான், நம்மட மனசுக்கு ஏத்த மாதிரி தான் அவுட்புட்டையும் தருவான். அப்ப எங்களுக்கு நாங்க போடுற எஃபர்ட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இறைவன் உதவியோட பிள்ளைகள் பேசி அதான் எங்களோட அவுட்புட். ஓகே, எங்களுக்கு நாங்க அடிபட்டு வந்தாங்க பிள்ளையா. ஸோ தட் இஸ் த ரீசன் வி ஹவ் ஸ்டார்டட் ஓ இனிஷியேட்டட் திஸ் இ ஷிஃப்ட் கேம்பஸ் ஆஃப் ஹையர் ஸ்டடீஸ். சரியா பிள்ளையா? ஸோ யூ கேன் பிலீவ் அஸ், யூ கேன் ட்ரஸ்ட் அஸ். நீங்க நம்பலாம், உங்களோட நம்பிக்கையை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றோம். ஆனால் ஒன்றே ஒன்று வசீம் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சார் நான் இங்கிலீஷ் பேசணும், எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு கைட் பண்ணுங்க. ஒரு 4 மாசம் எங்களோட மெனக்கடணும், கஷ்டப்படணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எனக்கு ஹார்ட் ஒர்க்கே பண்ணேன், வீட்டுக்குள்ள படுத்தோடும் போது நான் எனக்கு இங்கிலீஷ் பேச வைக்கணும். எப்படி பிள்ளைகள் பேச வைக்கிறேன்? உலகத்துல எந்த ப்ரொஃபஸர் வந்தாலும் சரி, பிரசிடென்ட் வந்தாலும் படிப்பிக்கல, கஷ்டம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நாங்க 100% எஃபோர்ட் போகும். சரியா? Okay, Asim sir, go ahead. Yeah, we have no enough time. All right. So as Akmal sir said just right now, sir சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு பெட்ஜுக்கு 5 லெக்சரர்ஸ் மாரும் சேர்ந்து ஒரே டைம்ல எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு நாங்க இது வரைக்கும் கண்டதும் இல்லை, ரைட்? கம் ஆன். சோ நாங்க உங்களை ஹையர் பண்ற பொழுது, சாரி உங்களை இல்ல, நாங்க லெக்சரர்ஸ் மாதிரி ஹையர் பண்ணி உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு நாங்க
சொல்லி கொடுக்குறோம், இப்படி ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள ஹையர் பண்ணி அவங்களுக்கு வேறையா பே பண்ணி நாங்க என்ன செய்யறோம், இந்த 4-5 லெக்சரர்ஸ் மாதிரி எடுத்து நாங்க படிப்பிக்கிறோம். ரைட்டா? சோ நாங்க எங்களை சும்மா வெறுமனே வாயால வடை சுடுற ஆட்கள் இல்லைன்னு உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக தான் எங்களோட எவிடன்ஸ் நாங்க காட்டியிருக்கோம். புள்ள இல்லையா? சோ வாயால வடை சுடுற கேஸ் இருக்கு தானே, இவங்க சும்மா வடை சுட்டுட்டிக்கிறாங்க. Come on, we are not like that, right? We have the evidence, we have the proof. You can check it out on our YouTube channel right now. நாங்க அனுப்பியிருக்கோம் எங்களோட ஃபீட்பேக். பிள்ளைகள் எவ்வளவு அழகா ஃபீட்பேக் தந்திருக்காங்க. ஒரு சில பிள்ளைகளை ஆச்சரியப்பட்டு தந்திருக்காங்க. என்ன சார், நான்டா இதுவரைக்கும் இப்படி ஒரு செஷனுக்கு வாழ்க்கையிலே போயில்லை அப்படின்னு மாதிரி. ரைட், கம் ஆன், நீங்க அதை பார்த்து கொள்ளையிலும் பிள்ளைகள். ரைட்டா? சோ இப்ப அதே மாதிரி சார், பிள்ளைகள் வந்து இப்போ நீங்க எங்களோட இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியோட நீங்க நாடி இங்கிலீஷ் பேசணும், நீங்க எங்களை ஜாயின்ட் ஆனது பிறகு நாங்க ஒரு செஷன்லயாவது உங்களுக்கு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் தரலன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு எவ்வளவு நீங்க என்ன நீங்க கூட மணி ரீஃபண்ட் பண்ணணுமா? வி ஆல்வேஸ் மணி நீங்க கட்டாயம் பிள்ளைகள் நாங்க தார ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நாங்க பிராக்டிஸ் தந்து நீங்க பேசி உங்களுக்கு பர்சனலா இண்டிவிஜுவலா இப்படித்தான் பிராக்டிஸ் பண்ண சொல்லி தந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷ் வரலன்னு வைங்க, உண்மைக்குமே மணி ரீஃபண்ட் இருக்கு. நீங்க கேளுங்க, சார் நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு வரல. எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும் இல்ல, நாங்க தாரத பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் சார், ஆனா வரலன்னா நாங்க கட்டாயம் நாங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம். டெஃபினெட்லி. அது எங்களுக்கு அழகு இல்லை பிள்ளை, அது எங்களுக்கு நல்ல இல்லை. அந்த 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 மணி வந்து எங்கள் உடம்புல விட்ட மாட்டான், அது எப்படியோ இறைவன் அதை எடுத்துருவோம். ஸோ வி டோன்ட் வாண்ட் தட். நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் 100% கேரண்டி, நோ வரிஸ். எங்களோட ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் எங்களோட ரெக்கார்டிங் திருப்பி அனுப்புவோம். இப்போ நீங்க அதையும் வச்சுக்கொள்ளலாம். 100% கேரண்டி. யூ டோன்ட் வாண்ட் டு வரி அபௌட் இட், ரைட்? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், சார் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் யங் வைப்ஸ் தான். ஓகே, சும்மா ஃப்ரெண்ட்லியா படிக்க போறோம், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்லியா பேச போறோம். பிள்ளைகள் படிச்சுட்டு சாரா பயமா இருக்கு அப்படின்லாம் இல்ல, ஜஸ்ட் ஜோக் அடிப்போம், ஃபன்னா இருக்கும். சாரை பார்த்தா மட்டும் தான் கொஞ்சம் வயசு போன ஆள் மாதிரி இருக்கும். ரைட்? ஆனா ரைட், திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் மீ, யூ கேன் ரைட். இது நான் தான், நான் 2 பிள்ளைக்கு தகப்பன். ஓகே. பிள்ளைகள் கொஞ்சம் ஃபன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா, என்ஜாயபிளா இருக்கும் உங்களோட செஷன். கட்டாயம் ஜோக்கா ஃபன்னா தான் கொண்டு போவோம். ஒரு காலமும் இந்த டெரரா அடிக்க போற மாதிரி எல்லாம் இருக்காது செஷன். நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி படிப்பீங்க. என்ஜாய்மெண்ட் படிப்பீங்க இல்ல, பேசுவீங்க, என்ஜாய் பண்ணி பேசுவீங்க எல்லாரும். சோ ஷிஃப்டோட டிராவல் பண்றதுக்கு ரெடி ஆகிக்கொள்ளுங்க. அடுத்த கட்டமா முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வரேன்னு, பேமெண்ட் விஷயம். எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறதானே, சார் என்ன சார் பேமெண்ட் விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்க? ரைட், கம் ஆன். ரைட், பேமெண்ட் வந்து பிள்ளைகள் 2 கோர்ஸுக்கும் சேர்த்து. ரைட்டா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 3000, ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து 3000. அடுத்தது ஒவ்வொரு மாசமும் 3500 பே பண்ணணும். அப்ப டோட்டலா 24,000 டோட்டலி 2 கோர்ஸுக்கும் சேர்த்து. பிள்ளைங்க இங்கிலீஷ் அண்ட் ஐடி. ஐடில வந்து நாங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஐடில வந்து நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சொல்ற டேட்டா அனாலிசிஸ்டோ இல்லாட்டி வேற பைத்தன் ப்ரோக்ராமிங்கோ அப்படி ஹை லெவல்ல எல்லாம் போகாது. ஐடி வந்து பேசிக்கா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸா இருக்கலாம், அடுத்து வந்து போட்டோஷாப், அடுத்து வந்து வீடியோ எடிட்டிங் விஷயங்கள், அதே போல கரண்டா இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ். ரைட்டா? இப்ப கரண்ட் டெக்னாலஜியோட நாங்க இன்வால்வ் ஆகணும் பிள்ளை, இன்னும் ஆதி காலத்துல இருக்கக்கூடாது. ரைட்டா? பட்டன் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. எப்படி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோமோ அதே போல கரண்டா இருக்கிற டெக்னாலஜி தான் ஏஐ. ரைட்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐ டூல்ஸ்களை பயன்படுத்தி நம்மளோட எடுகேஷனுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ற, இந்த டூல்ஸ்ல எவ்வளவு சப்போர்ட்டிவா இந்த டூல்ஸ் நமக்கு இருக்குன்னு சொல்லி அந்த டூல்ஸ்களை உங்களோட எடுகேஷனுக்கு, உங்களோட எடிட்டிங்குக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணி கொள்ளணும்னு எவ்வளவு வித்தியாசமா டூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபுல்லா அதையும் நாங்க கைட் பண்ணுவோம். சோ பேசிக்லி ஐடில வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா பிள்ளையா பிராக்டிகல் எப்படி இப்ப வேர்ட்ல எழுதி இருக்கிறத விட இப்ப ஏஐ டூல் ஒன்று இருக்குன்னு இப்போ உதாரணமா பாருங்க, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்யும். நீங்க என்ன செய்யறீங்க? இப்ப அதை தேடி இதை தேடி பொறக்கி ஊட்டி ஒரு 2 hours 3 hours போயிட்டு நாசமா போயிட்டு அந்த யாரும் இல்லை நம்மகிட்ட. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஈஸியா இதை பிடிச்சி ஏஐ வச்சு அவ்வளோ கென்வாவை நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்க. நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு கென்வாவில இருந்து எப்படி பவர் பாயிண்ட் ஈஸியா செய்யலாம், அதுல எப்படி கண்டென்ட்டை உள்வாங்கலாம், குயிக் கண்ட். அதே மாதிரி ஒரு வீடியோ எடிட்டிங்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட்டோஷாப்ல வந்து நீங்க எப்படி போட்டோஷாப்புக்கு போய் அதை மெனக்கட்டு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி செய்யறா, இல்ல வேற எதுவும் ஏஐ டூல்ஸ் இருக்கு, அதுக்குன்னு சில எப்ஸ் இருக்கு பிள்ளை. அந்த எப்ஸை நாங்க சொல்லி தருவோம், அவங்க உங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க. அந்த எப்பை வச்சு நீங்க குயிக் ஒரு மேபி வித்தின் 2 seconds 1 minute ஒரு போட்டோ ஒன்று செஞ்சு முடிக்க. அப்படியான சிம்பிள் டெக்னிக்ஸை வச்சு எப்படி நம்மளோட வேலையை குயிக்கா செய்யலாம்ன்றது தான் ஐடி. ஸோ அதை பேஸ் பண்ணித்தான் எங்களோட சிலபஸ் இருக்கும் ஐடிலையும் 100% ப்ராக்டிக்கல். நீங்க ஒரி பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி சொல்லி தந்துட்டு ஒவ்வொரு ஆளையும் டிஸ்பிளே பண்ணி செய்ய, ஒவ்வொரு ஆளையும் என்ன செய்வார் சார் இப்படி நீங்க இப்படி போகல. ரைட்? உங்களுக்கு
விளங்கப்படுத்துவார். ரைட், நீங்க அங்க போங்க, ரைட், அதை கிளிக் பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இந்த எப்போ எல்லாம் ப்ராக்டிக்கல். ஸோ நீங்க லைஃப்ல மறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், எக்வா பண்ணிட்டீங்க லாங்குவேஜ். உங்களுக்கு அப்படியே மனசுக்கு அப்படியே வந்து பதிஞ்சிட்டு, இங்க பதிஞ்சா கைகளை கட கடன்னு வந்து தட்ஸ் இட், நோ வரிஸ் அபௌட் இட், ரைட்? ஓகே. பேமெண்ட்ஸை பொறுத்த மட்டும் பிள்ளைல உங்களுக்கு வந்து ரெண்டு கோர்ஸுக்கும் சேர்த்து தான் 24,000. ரெண்டு கோர்ஸுக்கும் சேர்த்து. இப்போ தனியாக ஒரு கோர்ஸ் படிக்கிறண்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், பெரிய பெரிய கேம்பஸ் வழியே ஒரு கோர்ஸுக்கே கிட்டத்தட்ட 50,000 போகும், ரைட்? ஓகே. ஆனால் ரெண்டு கோர்ஸும் சேர்த்து நாங்கள் ஜஸ்ட் 24,000. எல்லாரும் படிக்கணும்னு அடிப்படையில், எல்லாரும் இந்த என்ன செய்யணும், லாங்குவேஜை பேச பழகணும், எல்லாருக்கும் ஐடி ஸ்கில்ஸ் வேண்ட அடிப்படையில் 24. ஆனா சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இல்ல, லேப்டாப் இல்ல, இது இல்ல, அது இல்லைன்னு சொல்லாதீங்க. அது இல்லாட்டியும் நீங்க பொரோசரி அதுகள் என்ன செய்யலாம் வச்சு, இந்த நாலேஜை வச்சு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பொரோ லேப்டாப் ரெக்கார்டிங் தானே எடுத்தாலும் இல்லையா? அவங்களுக்கு ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் இருக்கும், நாம டெஃபினெட்லி அனுப்புறீங்க. ரெக்கார்டிங் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் பார்த்துக்கோங்க. நீங்க அந்த 24,000க்குள்ள உங்களுக்கு ரெண்டு கோர்ஸ் வரும். பிளஸ் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் பாருங்க, இ ஷிஃப்ட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேட் ஃப்ரீயா வருது. அதே போல அந்த 24,000க்குள்ள தான் யூஜிசி அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டில இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் தான். அது வந்து பிள்ளையால் ஃபாரின்ல இருந்து எங்களுக்கு வர சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் காஸ்டே நீங்க வெளியில விசாரிச்சு பாருங்க. எல்லா இடத்தையும் உங்களுக்கு ஓப்பன் தானே பிள்ளையார், நீங்க எங்கேயும் விசாரிச்சு பார்க்கலாம். சர்டிபிகேட் மட்டுமே 20க்கு மேல 100% சொல்லுவாங்க. சரியா? ஆனா நாங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு நாங்க இப்ப 24,000 பேமெண்டே சொல்லிக்கிறோம். அப்ப எந்த அளவு தூரம் உங்களை மாணவர்களை நாங்க என்ன செய்யறோம், வெறுமனே மணி மைண்ட் இல்லாம எல்லாரையும் சேர்த்து நாங்க 7 மாணவர்களுக்கு எங்களுக்கும் கட்டுப்படியாகி மாணவர்களுக்கும் கட்டுப்படியாகிற அளவு தான் நாங்க இந்த ப்ரோக்ராம் செஞ்சுக்கிறோம், டிசைன் பண்ணிக்கிறோம். சரி, அப்ப உங்களுக்கு அதுல எவ்வளவு அட்வான்டேஜ் வருதுன்னு பாருங்க. ரைட்? யா. ஆல்ரைட். ஸோ சரி, அப்படி இல்லாட்டியும் தனியா சார் கோர்ஸ் செய்ய போறேன் இங்கிலீஷ் ஐடி மட்டும். ஆனா கட்டாயம் இது செய்யறது அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு முதல்ல சொல்லிடுறேன். அவங்களுக்கு லேப்டாப்போ பிசியோ இல்லாட்டி சரி நீங்க இந்த ரெக்கார்டிங்ஸை வச்சு என்ன செய்யலாம், இது பண்ணலாம். இல்ல அதையும் தாண்டி எனக்கு இங்கிலீஷை மட்டும்தான் சார் நான் படிக்க போறேன்டா, தனியா இங்கிலீஷுக்கு மட்டும் 18,000 பிள்ளைகள் பாருங்க. இங்கிலீஷுக்கு மட்டும் மந்த்லி அட்மிஷன் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 3,000 தான், அதுல மாற்றுக்கருத்து இல்ல. மாசம் மாசம் 5 மாசத்துக்கு நீங்க பேலன்ஸ் 3,000 பண்ணுவீங்க, ரைட்டா? 18,000 வரும் இங்கிலீஷுக்கு. ஐடிக்கும் அதே போல 18,000. இது தனியா படிக்கிறேன்னா ரெண்டையும் கூட்டி பாருங்க எவ்வளவு வருதுன்னு. கிட்டத்தட்ட 36,000 வருது, ரைட்டா? ஆனா ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு நாங்க 24,000 தான் தாரோம். கிட்டத்தட்ட 10,000 உங்களுக்கு 12,000 என்ன கிட்டத்தட்ட ஆஃபர்ல வருது பிள்ளைகள். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கிலீஷ் ஜேர்னியும் ஐடி ஜேர்னியும் ரொம்பவே அமேசிங்கா இருக்க போதும். நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃபை காட்டி தான் உங்களுக்கு நாங்க கூப்பிடுறோம், ரைட்டா? ப்ரூஃப், ரைட்? We have the evidence, we have the proof. If you want to master your speaking skills and confidence, come on, join us. Let's have an amazing journey together. உங்களுக்கு அந்த விருப்பம், இன்ட்ரெஸ்ட், இங்கிலீஷ்ல பேசணும், அழகா பேசணும், ஸ்டைலா பேசணும் இருக்குமா இருந்தா டெஃபினெட்லி ஜாயின் பண்ணுங்க. கட்டாயம் உங்களோட இங்கிலீஷை, உங்களோட தரத்தை இறைவனோட உதவியோட ஈஷிப்ல இருக்கிற நாங்க மாத்தி காட்டுவோம். 100% we guarantee on that one, right? அதே மாதிரி பிள்ளையால் இப்ப உங்களுக்கு சில பிள்ளைகள் பினான்சியல் கஷ்டப்படுவோம், ஆனா படிக்கிறது கடும் ஆசை இருக்கும். நீங்க ஒன்றும் worry பண்ண தேவையில்லை. நாங்க இப்ப லிங்க் அனுப்புவோம். எங்களுக்கு ஈஷிப்டோட பழகுறதுக்கு, ஈஷிப்டோட டிராவல் பண்றதுக்கு, ஈஷிப்டோட ஜேர்னியோ டிராவல் பண்ணதுக்கு ஆசையா இருக்கு சார்ன்றாக்க நீங்க பயப்படாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அந்த லிங்க் ஊடாக கன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு வாங்க. அதுக்கு பிறகு நாம பேசுவோம் பேமெண்ட் விஷயங்கள் எல்லாம் நாம பேசுவோம். இப்படித்தானே பிள்ளையா? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்து வரீங்க, எங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாக்கள். சரியா? நீங்க ஒன்றும் யோசிக்க தேவை. நாம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். நோ வரிஸ். அதெல்லாம் பயப்படுத்த எங்களோட மாணவர்கள் நீங்க கேட்டா வழங்கும். நாங்க பேமெண்ட்டை பத்தி கேட்கிறாண்டே அந்த பிள்ளைகள் ஞாபகம் இல்ல அமைக்கும். அந்த பிள்ளைகள் விரும்பி நான் போடும், இல்லையா நாங்களும் அதை கணக்கலாம். எங்களுக்கு எப்ப தேவை வரப்போக்குள்ள பிள்ளைகள் பேமெண்ட் கொஞ்சம் போடிடலாமா? இப்படிதாங்க. அது எங்களோட மெத்தட் வேற பிள்ளை. அதான் சொல்றேன், எங்களோட வாங்கோ, we are like friends. We will go together, we will live together with English. That's it. Okay? நீங்க ஒன்றும் worry பண்ண தேவையில்லை. அதே மாதிரி சின்னொரு apology என்னன்னு சொன்னாப்ல, இன்றைக்கு நாங்க டீச்சிங் பண்றதுக்கு தான் இருக்கிறோம், என்ன சார்? பட் we have no enough time. சரியா பிள்ளையா? நாங்க டீச்சிங் பண்ணி உங்க எல்லாரையும் பேச வைப்போம், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, ஆனா டைம் இல்லை. அதுக்காக நீங்க ஒன்றும் worry பண்ண தேவை. நாங்க இன்றைக்கு என்ன செய்ய போறோம், இப்ப செஷன் முடிய எங்களோட ஃபர்ஸ்ட் டே செஷன், போன முறை நடந்த ஃபர்ஸ்ட் டே செஷன் வீடியோ நாங்க அனுப்ப போறோம், லிங்க் அனுப்புவோம். நீங்க எல்லாரும் அழகா ஆறுதலா அந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் டே செஷன் எப்படி போகுதோ, அந்த பிள்ளைகள் எப்படி பேசுதுன்னு மட்டும் பாருங்க. பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க.
ஆனா திருப்பியும் சொல்றேன், இப்படி ஒரு 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 ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இப்படி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனிவர்சிட்டி கல்ச்சருக்குள்ள இருக்கிறார்கள். இவ்வளவு சீப்பா ஒரு கோர்ஸை செய்யறது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி உங்களுக்காக பாடுபட்டு பிள்ளைகளுக்காக பாடுபட்டு மேக்சிமம் அவுட்புட்டை கொண்டு வரணும் என்று மனசால விரும்புறாக்கள் குறையுது. ஸோ நாங்க அந்த கேட்டகரியில வந்து இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்ல இது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நீங்க எங்களோட 1 மந்த் ட்ராவல் பண்ணி பார்க்க போகலே வழங்கும் உங்களுக்கு 3000 தானே. 1 மந்த் ட்ராவல் பண்ணி பார்க்க போகல உங்களுக்கு வழங்கும். இப்படியான ஒரு டீமாடா வாப்பா நம்ம லைஃப்ல பார்க்காதாக்கலன்னு யோசிப்பீங்க. சரியா பிள்ளையா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ரைட்? யா அசிம் சார், கோ அஹெட். as Hakmal sir said, Hakmal sir சொன்ன மாதிரி உண்மைக்குமே 100% ரெடியா இருந்து இன்னைக்கு ஃப்ரீ செஷன் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே உங்களை பேச வச்சு காட்டுறதுக்கு நான் உண்மைக்குமே டைம் இல்லை. அப்ப நாங்க போன பேஸ்ல செஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் டே செஷனை பாருங்க. என்னோட பிள்ளைகள் எவ்வளவு அழகா பேசுது. செஷன் எண்ட்ல அவங்க தார ஃபீட்பேக்கை பாருங்க. இன்னைக்கு எப்படி இருந்தது செஷன் கேட்கும்போது அந்த பிள்ளைகள் மனசால செஷன்ல முடிவிலேயே சொல்லுதுகள் எப்படி செஷன் இருந்ததுன்னு சொல்லி, ரைட்? அதையும் நீங்க பாருங்க. பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி எடிட் நாங்க பண்ணல பிள்ளையா, இதெல்லாம் எடிட் பண்ணல. எங்களுக்கு எடிட் பண்றது டைமும் இல்லை முதலாவது. ஒன் த ஸ்பாட்ல தார செஷனை ஃபீட்பேக்கை பிள்ளைகள் எடிட் பண்ணி எல்லாம் செய்யலாது, ரைட்? சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாத்துங்க. செக் உண்மை பண்ணி எங்களுக்கு அந்த ஐடியாவும் இல்லை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச செஞ்சுதாங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்கண்ணே சார். ரைட், கட்டாயம் செக் பண்ணுங்க பிள்ளைகள். செக் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க அதுல பாருங்க எப்படி நாங்க பேச வைக்கிறோம், எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்க முடியும், ரைட்? அதை பார்த்துட்டு இதை போலதான் எங்களையும் பேச வைக்க போறாங்க, நாங்களும் இங்கிலீஷை பேச போறோம்ன்ற உறுதியோட கான்பிடன்ஸோட கமான் ஈஷிப்டோட ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு அந்த முதல் டேட்டையும் சொல்லிங்க உங்க பிள்ளைகளுக்கு. எப்ப எத்தனாம் தேதிக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது? நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைகள். நெக்ஸ்ட் வீக் இன்னும் 1 வீக் தான் இருக்கு. ஜஸ்ட் 1 வீக். நெக்ஸ்ட் சாட்டர்டே எங்கட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாட்டர்டே 1 வீக் தான். எந்த டைம் எதுவும் இல்லை. ஸோ அவசரமாக நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களோட 3000 சாரி, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முதல் நாங்க அனுப்புற குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க, ரைட்டா? ஜாயின் பண்ணிட்டு பிள்ளைகள் அதுக்கு போறோம் மெல்ல மெல்லமா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி வார ஃபர்ஸ்ட் டே செஷன் அட்டென்ட் பண்ணுங்க, ரைட்? இப்ப அதுக்கு முதல் யாருக்காவது டவுட்ஸ் இல்லை, இப்ப நிறைய கேள்விகளோட இருப்பீங்க, என்ன சார் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் எலவு தாரன் பிள்ளைகள். நவ் யூ கேன் அன்மியூட் யூர் மைக்ரோஃபோன் அண்ட் ஆஸ்க் யுவர் questions right now. Come on, உங்களோட கேள்விகளை கேளுங்க பிள்ளைகள், ஒன் பை ஒன்னா. யா எவ்ரிஒன், எல்லா தெளிவும் பயப்படப்படா. ஒருத்தரும் கேள்வி இல்ல போல. வெக்கப்படப்படா. ஒண்ணுமே யோசிக்க தேவையில்ல. நாங்க என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு அடிக்க போறோமா ஆன்லைன்ல? ஒன்றும் செய்ய மாட்டோம். கேளுங்க, உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க. இவ்வளவு நீங்க கேட்கலாம் சார். உங்களை நாங்க எப்படி நம்புறேன்? ஆன்லைன்ல இருக்கு. நீங்க ஒரு சாதியை பார்க்க, ஒரு சாதி எனக்கு கேட்கலாம், பிரச்சனை கேளுங்க. நாங்க உங்களுக்கு எவ்வளவு எவிடன்ஸ் தெரியலும் அவ்வளவு தருவோம். பிகாஸ் வி ஆர் ட்ரூ. நாங்க கான்ஃபிடென்ட் அடிக்கிறோம், நாங்க எவிடன்ஸோட இருக்கிறோம், விட்னஸோட இருக்கிறோம். So, worried about anything, right? You can go ahead, guys. Yeah, யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா பிள்ளையா? யாராவது ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணுங்கிற டவுட்ஸ் இருக்கு சார் இருந்தார்கள் அன்மியூட் பண்ணி கேளுங்க பிள்ளையா. சாம்சங், எஸ், கோ அஹெட் மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்க ராஜா. நான் வவுனியாவிலேருந்து சேரன் பேசுறேன். என்னடா எங்களோட டைம்கள் என்ன மாதிரி, கொஞ்சம் நான் லேட்டா தான் ஜாயின் ஆனது. டைம்கள் எப்படி என்ன மாதிரி கொஞ்சம் சரியா தெரியல, கவனிக்க உள்ள கிடைக்கல. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அதையும் பாருங்க, ரைட்? டைம் வந்து 8:15 ஸ்டார்ட் ஆகும் செஷன். 8:15 தானே உங்களுக்கு. வீக்லி 3 கிளாஸஸ் நடக்கும். பேர் என்ன உங்களோட? என் பேர் ஷாகிர் சார். நான் ஒரு டீச்சர் தான் சார் தான். கொஞ்சம் இங்கிலீஷை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி தான் இதுல ஜாயின் ஆகிற ஐடியாவில் வந்திருக்கிறேன். ஷாக்கிரா, ரைட்? ஓகே. வீக்லி 3 கிளாஸஸ் நடக்கும். அதுல சாட்டர்டே சண்டே வந்து இங்கிலீஷுக்கு மட்டும், ரைட்டா? வெனஸ்டே வந்து ஐடிக்கு நடக்கும். வீக்லி ஒரு கிளாஸ். கிளாஸ் டைம் வந்து 8:15, 8:15 இஷா தொழுக முடியும் இன்ஷா அல்லாஹ். 8:15 ஸ்டார்ட் ஆகும். 9:45 வரைக்கும் நடக்கும். 1.5 hour. ஸோ எல்லாருக்கும் அந்த ஒர்க் போற ஆட்களுக்கு ஃபிளெக்சிபிளா தான் போட்டிருக்கு டைம். இன்ஷா அல்லாஹ். ஓகே, இதுக்கு மேல போட்டோம்னா தூங்கிடுவாங்க. ஓகே ஓகே சார், ஜஸாக்குமுல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கும் பிள்ளைகள்? வேற யாரும்? Good evening, sir. I am Selvi. Good evening, Yeah, Selvi. Selvi, come on. Yeah. Sir, sir, monthly fees கட்டணுமா சார், இல்லாட்டி டோட்டலா பேமெண்ட் பண்ணுமா? டோட்டலா பண்றதுக்கு வசதி இருந்தா டோட்டலா பண்ணுங்க 24,000. அப்படி இல்ல, எங்களுக்கு நாங்க பிளெக்சிபிள் இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது பிள்ளைகள். அந்த பேமெண்ட் பண்ண கஷ்டம் தான் ஒரேடியா 24,000ன்றது, ரைட்? அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 3,000, 3,000 கட்டணும். அடுத்து மந்த்லி 3,500 கட்டினீங்கன்னு சொன்னா இப்ப 6 மாசத்துக்கும் சேர்த்து டோட்டல் கோஸ்ட் வந்து 24,000 வரும், ரைட்டா? சரியா? ஓ சார், அப்ப மந்த்லி 3,500 கட்டணுமா சார்? 3,500. எஸ். ஓகே சார், ஓகே.
Yeah. ஓகே Okay, thank you, sir. Yeah, ஓகே all right, welcome. ரைட் பிள்ளையால் So, இப்படி யாருக்கும் டவுட் வரல சார் நீங்க எப்படி எங்களை ட்ரெயின் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க இப்படி என்ன மாதிரி அந்த படிப்பு விஷயமா யாருக்கும் எஸ் எல்லாருக்கும் தெளிவு கிடைச்சிட்டு போல. எஸ் சார் yeah another question has been raised in the chat option just go through that Okay, who is that? No, இல்லையே உங்களுக்கு தான் பார்க்கணும்ல, பாருங்க சார், இல்ல வரல மெசேஜ். okay wait I couldn't see the message now again. Wait Devaki has sent the message line so sometimes grammar problems இருக்கு சார் பட் இங்கிலீஷும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் புஷ் பண்ணுவீங்க தானே சார் எஸ் ஓகே இப்ப சில பிள்ளைகளுக்கு யோசிப்பீங்க சார் ஸ்போக்கன் கிளாஸ் தானே அப்போ இவங்க கிராமரை பார்க்காம இருப்பாங்களோ எஸ் அப்படியெல்லாம் யோசிப்பீங்க நோ வரிஸ் பிள்ளையார் ஒரு மனுஷன் இங்கிலீஷ் பேச தெரியறதுக்கு கிராமர் இல்லாம பேசலாம் இப்ப நான் புரோக்கன் இங்கிலீஷ் சொல்றேன் நம்ம காலத்துல முந்தி எப்படி ஐ பிளேட் கிரிக்கெட் ஐ கிரிக்கெட் பிளே நடந்து போறான் அப்ப நான் நம்மட வாட நம்ம மஞ்சிட்டு நடந்து போதான் எனக்கு கருத்து தெரியாது அவன் என்ன ஹத்தம் நமக்கு வழங்கல இட் மீன்ஸ் நாங்க கிராமட்டிக்கலாகத்தான் உங்களுக்கு ஸ்போக்கனை பழக்க போறோம் நீங்க அதை பொறி பண்ண ஆனா நீங்க வழங்க மாட்டீங்க நாம கிராமட்டாவா போறோம் தெரியாது ஆனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பேசி ஒரு மாசம் போனது போறோம் கிராமட்டிக்கலாகவே நம்மளோட இங்கிலீஷ் பெருகுது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட மிஸ்டேக் நீங்க கரெக்ட் பண்ணுவீங்க இதுக்கு நான் சொன்ன இந்த வசனம் போல கிராமட்டிக்கலி திஸ் இஸ் ராங் இப்படிதான் வரணும் நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு தான் நாங்க டீச்சிங் இருக்கு நீங்க ஒன்றும் பொறி பண்ண தேவை எங்களோட ஃபர்ஸ்ட் டே செஷனை பாருங்க உங்களுக்கு அதுலயே அவ்வளவு கிளியரா அதே போல ஞாபகம் வச்சுக்கோங்க கிராமரோட தான் போகும் ஆனா கிராமரை ரைட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்று போட்டு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்றால் என்று படிப்பிச்சு போடல அது வேலை அது முடிஞ்சு அந்த காலம் போயிடுச்சு திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வித்தியாசம் வரைக்கும் லேர்ன் பண்ணுவீங்க எல்லாம் வாயில வந்துடும் அதுக்கப்புறம் இதான் ரூல்ஸ் ஒன்று வழங்கும் தட்ஸ் இட் சிம்பிள் நோ வரிஸ் ரைட் எஸ் பிள்ளைகள் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நாங்க கிராமரை படிப்பிக்க போறோம்ல பிள்ளைகள் சும்மா ஜஸ்ட் தியரி மாதிரி படிப்பிச்சிடுவோம் ஒரு விஷயத்த சொல்லி தந்துட்டு அதுல பேச பழக்க போறோம் விளங்கிச்சா அப்ப அதுல பழக்க நீங்க அதுலயே பேசி பேசி இருக்க என்ன நடக்கும்னு சொன்னா அதை ஒட்டோவா உள் வாங்கிடுவீங்க அதான் விஷயம் உதாரணத்துக்கு சொல்ல போனா பிள்ளைகள் உதாரணத்துக்கு ஐ பிளே கிரிக்கெட் இருக்குன்னு வைங்க உதாரணத்துக்கு ரைட் இதே விஷயத்தை இதே மாதிரி வேற சென்டென்ஸ் உருவாக்குங்கன்னா அதே மாதிரி உருவாக்கி அப்படியே பேசிட்டே இருக்கிற இன்னைக்கு பேசுற நாளைக்கு பேசுற அப்படி பேச 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 என்ன நடக்கும்னு சொல்லுங்க அப்போ ஓட்டோ அது மைண்ட்ல பிக்சட் ஆயிரும் நமக்கு இல்லையா வேற தெரிய வெளிப்படையா திருப்பி இன்னொன்று நம்ம இது பண்ண தேவையில்லை ஒரு விஷயத்த நம்ம கம்ப்ளீட்டா ஒரு லாங் டைமுக்கு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணுமா இருந்தா நம்ம சொல்லி சொல்லி பழகணும் ரைட்டா இல்லாம சும்மா ஞாபகம் வச்சுட்டு அப்படியே ரைட்டு புறவு பார்ப்போம் அப்படி விட்டீங்கன்னா நாளைக்கு நான் என்ன படிச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படிதானே ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல போய் இருந்து பாருங்க எங்கேயுமே இந்த ஏதோ படிப்பிச்சாங்க ரைட் மூடி வச்சாச்சு அப்படி போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு பார்த்தா என்னத்தையோ படிப்பிச்சாங்க என்னன்னு தெரியாது அன்றைக்கு விளங்குற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் பார்த்தா ஒண்ணும் இருக்காது மண்டையில அதுக்குத்தானே சார் நசீம் சார் நாம அதுக்குத்தான் பிள்ளைகளுக்கு 2 நாள் பிராக்டிஸ் செஷன் வச்சுட்டு மிச்சம் ஒரு கிழமையும் ரெக்கார்டிங்ஸ் அனுப்பணும் நாம ஏன் சொல்றோம் நீங்க மறக்கப்படா நீங்க ட்ரெக் விட்டு போகப்படா அதான் நீங்க நோக்கம் எங்களுக்கு தெரியும் சொல்லியா நாங்களே நம்ம எல்லா வயசையும் தாண்டி வந்தவர்கள் தான் என்ன 2 நாள் வேற படிப்பிச்சு போட்டு ஆசரிக்கும் இடையில என்ன இந்த வேலையை பார்த்து போகணும்னு பேய்த்துரும் அந்த போக விட மாட்டோம் குரூப்ல மெசேஜ் போடுவோம் திரத்தி வருவோம் நீங்க ரெக்கார்டிங் அனுப்புவீங்க ஃபீட்பேக் பண்ணுவோம் அதுக்கு செல்ஃப் பிராக்டிஸ் சொல்லி நாங்க சொன்னோமே அந்த 2 கிளாஸஸ் நடந்த அடுத்த 1 வீக் வந்து சும்மா தானே இருப்பீங்க அதுல ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா அன்றைக்கு நடந்தது மட்டும் படிச்சது மட்டும்தான் வித்தியாசம் புதுசாலாம் ஒன்றும் தேவையில்லை படிப்பிச்சதை மட்டும் என்ன செய்ய போறீங்க பிராக்டிஸ் பண்ணி அனுப்பி கொண்டே இருப்பீங்க ரைட்டா ஒவ்வொரு நாளும் அப்ப உங்களுக்கான ஃபீட்பேக்கை சார் தந்து கொண்டே இருப்பார் ரைட்டா இப்படித்தான் உங்களை நாங்க என்கேஜ்டா வச்சுக்குவோம் செஷனுக்குள்ள இங்கிலீஷுக்குள்ள வச்சுக்குவோம் ரைட்டா சோ இது இல்லாம அதே மாதிரி எக்ஸாம் வைப்பீங்களான்னு திருப்பி அதே கொஸ்டின்ஸ் வந்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் இல்ல பிள்ளையா உங்களுக்கு அசைன்மெண்ட் உண்டு வைப்போம் யூ டோன்ட் வாண்ட் டு வரி அபௌட் எக்ஸாம் எல்லாத்தையும் விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு அசைன்மெண்ட் உண்டு வைப்போம் நீங்க அந்த அசைன்மெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணினீங்கன்னு சொன்னா நாம இதாகலாங்க உண்டு விளங்கிக்கோங்க நம்மளோட நோக்கம் என்ன நான் ஒரு லாங்குவேஜ் படிச்சா அந்த லாங்குவேஜில் பேசணும் எழுதணும்ன்றது இல்லை எல்லா காலம் ஆண்டொன்றுல இருந்து எழுதி எனக்கு எழுதி நம்ம வெறுத்து போய்க்கும் இப்ப என்ன போறோம் பேச போறோம் அவ்வளவு ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டேன் நான் அதுல பேசணும் பேசினா தான் நீங்க அந்த லாங்குவேஜ் படிக்கிறது அர்த்தம் இல்லாட்டி நோ வரிஸ் அது ஒன்றும் இல்லையே புரியாது நத்திங் சோ நாம பேச போறோம் லைஃபுக்கு தேவையான பிராக்டிகல் அந்த ஓஎல்ல ஏ எடுத்த பிள்ளைகளுக்கு வெளியில இங்கிலீஷ்ல பேசணும்னா பேச மாட்டாங்க பேச தெரியாது இதே வெளிநாட்டுக்கு பைத்திப்பா ஒருத்தன் உதாரணமா ஏலும் இல்ல ஓயிலும் இல்ல வந்து இங்கிலீஷுமா சர மாதிரியா அடிச்சு விடுறான் இங்கிலீஷ் கொஞ்சம்
என்னடா இவனுக்கு ஓஎல்ல டபிள்யூ தான் இங்கிலீஷ்ல, ஆனா அங்க போயிட்டு எப்படி இங்கிலீஷ் பேச வந்துச்சுன்னா பேசி பழகினதுதான், வேற ஒண்ணும் இல்ல. லாங்குவேஜ் நமக்கு என்னத்துக்கு பிள்ளைகள் தேவை? மெயினா என்னத்துக்கு தேவை? பேசுறதுக்கு தானே. இப்ப இங்கிலீஷ வந்து தமிழ வந்து என்னத்துக்கு முதலா படிச்சோம்? எழுதுறதுக்கா? இல்ல, பேசுறதுக்கு. பேசத்தான் நமக்கு ஒரு மொழி தேவை. அப்ப இங்கிலீஷ முதல்ல பேச பழகுவோம். எழுதி பழகியாச்சு, ஸ்கூல்ல இருந்து சார் சொன்ன மாதிரி பழகி நமக்கு இயலாது. இப்ப நம்மளோட பேசி பேசி டெவலப் கையும் பண்ணுவோம். தேஞ்சு வைத்து சார், எழுதுறது கையும் தேஞ்சு வைத்து அப்படி இருக்கு. இப்ப இப்படித்தானே லாங்குவேஜ் ஒன்று லேர்ன் பண்றதுக்கு நீங்க பேசுறதுக்கு முக்கியமாக ரெண்டு விஷயத்து உண்டு. நாம வெள்ளக்காரன் நாட்டில் இருக்கணும், அவன் பேசி பேச நாமளும் தமிழ் பேசலாம், இங்கிலீஷ் எல்லாம் பேசணும், பேசி பழகிடும். அப்ப அது ஒரு ஆப்ஷன் உண்டு. வெள்ளக்கார நாட்டில் இருக்கணும், இல்லாட்டி இங்கிலீஷ் பேசுற சூழல நாம் இருக்கணும். அப்ப நாம் இலங்கையில அப்படி இல்லை, கஷ்டம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் வாழலாம், வேற வழியே இல்லை. நாம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் எப்படி செய்யற, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் அனைத்தையும் தான் நாங்க சொல்லி தரப்போம், வேற ஒன்றும் இல்லை. சரியா பிள்ளையா? ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா பிள்ளைகள் நீங்க தாராளமா கேட்கலாம். சஹலா, சாட்டர்டே அண்ட் சண்டே ஸ்டடி பண்ணினது அந்த வீக் ஃபுல்லா நாங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறோம். எஸ், அஃப்கோர்ஸ் சஹலா, யூ ஆஸ்க் வெரி குட் கொஸ்டின். சாட்டர்டே அண்ட் சண்டே, சனி ஞாயிற்றுக்கிழமை நாங்க படிக்கிறத அந்த வீக் முழுக்க நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிராக்டிஸ் பண்ணி அனுப்பணும். மேக்சிமம் உங்களால ஏழுமான அளவு நீங்க பிராக்டிஸ் பண்ணி அனுப்பணும். திருப்பி திருப்பி புதுசா ஒன்று சொல்லி அன்னைக்கு படிக்கிறத ஒன்று சொல்லி தந்தா அதே விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதே போல இன்னொன்று உருவாக்கி அனுப்புவீங்க, இன்னொன்று உருவாக்கி அனுப்புவீங்க. இப்படி அனுப்பிட்டே இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு கிழமை நீங்க எப்படியோ பிராக்டிஸ் பண்ணக்குள்ள எப்படி இருக்கும், நல்ல ஒரு கான்பிடன்ட் ஒன்று வரும். ரைட், எனக்கு ஒரு கிழமையில இங்கிலீஷ் இந்த விஷயத்த நான் பேச பழகிட்டேன்னு சொல்லி யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் that much. அதே மாதிரி பிள்ளைல நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க வாங்க. நாங்க இப்ப உங்கள்ட்ட சேலஞ்ச் பண்றோம், சரியா? ஃபர்ஸ்ட் டே செஷனுக்கு வாங்க. அதான் நான் திருப்பி திருப்பி ரிக்வஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே செஷன் அட்டென்ட் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு வழங்கும். என்னால அறவே இங்கிலீஷ் பேசாம இருப்பாங்களே, எல்லாரும் யோசிப்பீங்க, என்னடா நம்மட வாய்க்குள்ள இங்கிலீஷ் வந்துட்டு இது என்ன மந்திரம் மோயிட்டோன்னு வந்தால் என்று யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டே செஷனுக்கு வாங்க. தட்ஸ் வாட் ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். சும்மா போய் ஏமாந்து அதை செய்ய வேணாம் பிள்ளையா. நாங்கள் ஒனஸ்டா செய்கிறோம், மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு செய்கிறோம். ஃபர்ஸ்ட் டே செஷன் வாங்க, உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆகும். ரைட், நாங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக செல்றோம்னா அவ்வளோக்கு அதுக்கு பின்னுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே எங்களோட செஷன் டே வீடியோ நாங்கள் அனுப்புவோம், பாருங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் டீட்டெயில் யாரோ ஒரு ஆள் கேட்டிக்கிறாங்க, 2 பேர் கேட்டிக்கிறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் டீட்டெயில் இப்படி தான் பிள்ளையா, உங்களுக்கு யூஜிசியால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தருவோம். அதே போல கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட், இ-ஷிஃப்ட் கேம்பஸ் சர்டிஃபிகேட் உண்டு, யூஜிசி ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் தரும். அந்த 2 சர்டிஃபிகேட்டும் தரப்படும். ஆனால் அவ்வளவுத்துக்கும் என்ன, உங்களுக்கு படிப்பிக்கிற ஃபீ, இந்த 2 சர்டிஃபிகேட் ஃபீ எல்லாம் சேர்ந்து டோட்டலாகவே 24,000 தான் வரப்போகுது. ரைட், ஓகே. டு யூ ஹேவ் எனி அதர் கொஸ்டின்ஸ்? வேற எதுவும் இருக்குதா பிள்ளையா? ரைட், வெயிட், another one more question. யாரோ டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க, பாப்போம். ஓகே, மத்தாக்கள் பிள்ளைகள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம் தாராளமாக, எந்த பிரச்சனையும் இல்லை, வெக்கப்படாதீங்க, அன்மியூட் பண்ணி கேளுங்க எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா. செஷன்ல நீங்க ஃபுல்லா கதைக்க தான் போறீங்க, சரியா பிள்ளையா? வெக்கப்பட தேவையில்லை, பேசுங்க பிள்ளையா, நோ இஷ்யூ. ஏன் பயப்படுறீங்க? நாங்க தான் இருக்கிறோம். இருக்குதா பிள்ளைகள் யாருக்கு டவுட்ஸ் கொஸ்டின்ஸ்? ரைட், வொக்கபுலரி தருவீங்களா சார் என்று இஸ்மா கேட்டிக்கிறாங்க. என்விக்கு லெவல் என்ன சார் என்று கேட்டிக்கிறாங்க. எஸ் அசீம் சார். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் விளங்கிக்கோங்க. இப்ப வந்து அந்த ஸ்ரீலங்கன் நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், ரைட், என்விக்யூ லெவல்னு சொல்றது. ஸ்ரீலங்கால ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு, SLQF சொல்லி, ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். அந்த அடிப்படையில் இது லெவல் 3 உங்களுக்கு, ரைட்டா? லெவல் 3 ஏன்னா முதல்ல OL இருக்கணும், ஏழுக்கு பிறகு வந்து ஒரு டிப்ளமா செய்யறேன்னு சொன்னா இந்த டிப்ளமா வரும் உங்களுக்கு. இதுக்கு பிறகுதான் அந்த HND, அடுத்து அட்வான்ஸ் டிப்ளமா 1 இயர் பண்றது, HND பண்றது, டிகிரி எல்லாம் அதுக்கு பிறகு வர குவாலிஃபிகேஷன். ஆனா சார் நாங்க OL தானே செய்யறேன், நான் 10ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு சார், இதெல்லாம் எனக்கு செய்யல. தாராளமா செய்யலாம். நீங்க எல்லாருமே இது இங்கிலீஷ் நாங்க பேசத்தானே பழக போறோம் பிள்ளைகள். அதை சுட்டி யாரும் எந்த விதிவிலக்கும் இல்லாம ஜாயின் பண்ணி செய்யலாம். ஆனா இது அந்த NVQ லெவல் அடிப்படையில பாத்தீங்கன்னா லெவல் 3 ப்ரோக்ராம். ஓகே, லெவல் 3 கோர்ஸ். லெவல் 3, எஸ். வொக்கபுலரிஸ் நீங்க யோசிக்க தேவையில்ல, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே செஷன்ல இருந்தே உங்களுக்கு வொக்கபுலரி தர ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க இப்போ நீங்க பாருங்க பிள்ளைங்க, அந்த பழைய ட்ரெடிஷன்ல இருக்கிற என்ன சார் எங்களுக்கு வொக்கபுலரி தந்தா நாங்க பாடமாகி கொள்ளும். நீங்க நெட்லயே சர்ச் பண்ணி பாடமாக்கலாம் பிள்ளையா. நாங்க என்ன உங்களுக்கு தரணும்? நாங்க அப்படி வொக்கபுலரி தரோம், நாங்க வொக்கபுலரி தருவோம், அது ஷுவர். ஆனா ஸ்ட்ராட்டஜியோட தருவோம். இதை இப்படி செய்யும், அந்த வொக்கபுலரினா தருவோம். வெறுமனே வொக்கபுலரி சென்ட் பண்ண மாட்டோம், அது நீங்க படிக்கலாம். அதுக்கு நாங்க என்னது இவ்வளவு காசு எடுத்து நம்ம வரது? நெட்ல அடிச்சீங்கன்னா பிள்ளைகள் இங்கிலீஷ் வொக்காபுலரிஸ் வித் தமிழ் மீனிங் அடிச்சீங்கன்னா சும்மா வரும்.
அப்படி சும்மா பாடமாக்குறது எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்படி யோசிச்சு பாருங்க. சும்மா vocabulary கோ 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 கம் கம் இப்படி பாடமாக்கினா அடுத்த நாள் மறந்துடும். இது இல்ல. அந்த நாங்க சார் சொன்ன மாதிரி இந்த vocab பாடம் இது எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்பீக்கிங்ல நீங்க போட்டு 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 உங்களை பழக்கி எடுப்போம். விளங்கிச்சா? இதான் எங்கட ஸ்ட்ராட்டஜி. சும்மா வெறுமனே இதை பாடமாக்குங்கன்னு சொல்லி இதுதான பிள்ளைகள் ஆதி காலத்துல செஞ்சுட்டு வந்தது. Just come to the modern, just different teaching methodology, explore learning something environment, right? different. என்ன சார், just explore something different, just think something dynamic, unique. ஓகே, கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம் பிள்ளைகள், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட். நாங்க அதான சொல்றோம், எப்படி இங்கிலீஷை படிப்பிக்கிறதுலாம் பிள்ளைகள் நாங்க ஸ்பெஷல் செஞ்சு மாஸ்டர் செஞ்சு யூகே எல்லாம் சில சர்டிபிகேட் கோர்ஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ செஞ்சு சக்சஸ் ரேட்ட பிள்ளைகள் இவ்வளவு யூடியூப்ல இவ்வளவு போட்டிருக்கோம்னு சொன்னா சிலாக்கள் ஒன்று நிப்பாட்டிடுவாங்க. நாங்க 50-55 வீடியோஸ் போட்டு இன்னும் போடுறதுக்கு ஓப்பனா சொல்ல போனா யூடியூப் ஆரம்பிச்சதே பிள்ளைல ஒரு 3 months 4 monthsக்கு முன்னாலதான். ரைட்டா? இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு போடாம, டைம் இல்லாம, எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாம இருக்கு. அவ்வளவு வீடியோஸ் இருக்கு பிள்ளைகளை ஸ்பீக்கிங் பண்ணி நாங்க அவ்வளவு சக்சஸ் ரேட்டை கண்டது. ரைட்டா? சோ இப்போ இந்த அளவு யுனிக்கா படிப்பிச்சு நாங்க சக்சஸ் ரேட்டை கண்டதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யறோம், இவ்வளவு பரவலாக மார்க்கெட் பண்ணி நாங்க பிள்ளைகளை அவங்களையும் இந்த மாதிரி பேச வைக்கணும்ன்ற ஒரு ஒரு உறுதியோட ஒரு நம்பிக்கையோட நாங்க இந்த கோர்ஸ்ல செஞ்சு கொண்டு போறோம். ரைட்? ஓகே சார். அஜிம் சார், நீங்க கொஞ்சம் அந்த டேட்டா புள்ளியில சொல்லிவிடுங்க இத்தனாம் தேதிக்குள்ளதான் இந்த இது இருக்கும். அது நம்மளோட ஃபர்ஸ்ட் டே செஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ண போகணும் சொல்லிடுவோம். ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு இன்றைக்கு சனிக்கிழமை 19ஆம் தேதி, உங்களுக்கு வந்து வார 27ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு கிழமை இருக்கு. ரைட்டா? 27ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. சனிக்கிழமை எங்கட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட் நாள்லயே நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்க. பட் ஏன் நாங்க இவ்வளவு கான்பிடென்டா சொல்லணும்டா பிள்ளைகள், எங்க ஃபர்ஸ்ட் டே செஷனை பாருங்க. அதுல எவ்வளவு அழகா அந்த பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் டேல நாங்க பேச வச்சிருக்கோம்னு பாருங்க. ரைட்டா? சோ யாரும் எந்த ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இந்த 27ஆம் தேதியில இருந்து எங்க கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப முடிகிறதோடைய அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நான் லிங்க் ஒன்று அனுப்புவேன், அதுல ஜாயின் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஆனாக்க அந்த 1 வீக்குக்குள்ள உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் சார், நானும் ஜாயின் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்டா? சோ இப்படிதான். அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம், தொடர்ச்சியா ஷிஃப்டோட சூப்பர்பா படிச்சுட்டு போவோம். ரைட்டா? பேசிட்டு போவோம். ஓகே, யாரோ கேட்க வந்தீங்க கேள்வி? எஸ் சாட்டர்டே 26 சாரி, விளங்கல நிஸ்மா. சாட்டர்டே 26 ஜூலை. அஜிம் சார், டைம் கொஞ்சம் ஜூலை 27. Saturday, sorry, 26. I'm so sorry. Saturday 26 தான் ஸ்டார்ட் ஆகுது. Sorry. I'm so sorry. Yeah, okay. 26. Yes. 1 week 26 ஸ்டார்ட் ஆகுது. Yeah. ஸோ உங்களுக்கு ஃப்ரைடே வரையும் டைமிங் இருக்கு இல்லையா? சரியா? ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, எங்களோட ஃபர்ஸ்ட் டே நடந்த செஷன் ரெக்கார்டிங் அனுப்புவோம். நீங்கள் அதை பாருங்க. அதுக்கு கீழே கன்ஃபார்ம் ஆன பிள்ளைகளுக்கு நாங்கள் லிஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று திறந்திக்கிறோம். அந்த லிங்க் அனுப்புவோம். ஸோ அனைத்து மாணவர்களும் வந்து ஜாயின்ட் ஆவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரைட்? ஸோ அந்த லிங்க்ல நீங்க ஜாயின்ட் ஆகிக்கொள்ளலாம். சரி, கேள்விகள் இருக்கா பிள்ளைகள்? நிறைய பேர் பசியோட இருப்பீங்க. சொல்லுங்க பிள்ளைங்க. எது क्वेश्चंस இருக்காமா? Boys, girls, yeah. Do you have anything to be clarified? Yeah, Azfa, Afzal, yeah. Afzal, yeah. Go ahead, Afzal. Excuse me, sir. Yeah. Yes. இந்த சர்டிபிகேட்ஸ் வந்துட்டு பிற்காலத்துல எப்படி யூஸ் ஆகும்? ரைட், ஓகே. சர்டிபிகேட்டை பொறுத்த மட்டும் என்ன இஷ்யூ வந்துச்சு, இலங்கையில ப்ராக்டிக்கலா நாம் எல்லாரும் முழங்கத்தானே வேணும். இலங்கையில வந்து நீங்க எங்க சர்டிபிகேட் எடுத்தாலும் சரி, ஓகே, டிப்ளமோ லெவல் எங்க சர்டிபிகேட் எடுத்தாலும் நமக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு இலங்கையை பொறுத்த மட்டும் ஸ்ரீலங்காவில் வந்து அதுக்கு என்ன வெளியிட்டு கேட்டா நம்மக்கிட்ட இலங்கையில எந்த சர்டிபிகேட்டும் வெளியில. ஆனால் இப்ப நாம யூனிசால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டி இந்த சர்டிபிகேட் எடுக்கிறது நினைப்பா, அது வந்து என்ன செய்யணும்னா உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஒன்று கேட்பாங்க தானே இன்டர்வியூவில். உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, நீங்க ஐடி ஃபீல்டு இருப்பீங்க, உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எவிடன்ஸாக நீங்க என்ன செய்யலாம். Right, I have done a diploma in spoken English and IT at eShift International, at eShift Campus of Higher Studies. நீங்க காட்டலாம். ஸோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கூட கூட்டிக் கொள்ளலாம். இது முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க என்ன செய்ய போறீங்க, பேசத்தான புள்ளிகள் பழகினீங்க. அப்ப உங்களுக்கு ஸ்போக்கன் கண்டினியூஸா வரப்போக்கு உங்களுக்கு அடுத்த ஒரு பிரச்சனையும் இருக்காம இன்டர்வியூலாம் சிம்பிள் அப்படின்னு தண்டத்துன்னு போவீங்க. சரியா? ஸோ சர்டிபிகேட்டை பொறுத்த மட்டும் இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு இது ஒரு எவிடன்ஸாக இருக்க போது டிப்ளமோ. நீங்க HND செய்யுங்க இப்போ எங்களோட சேர்ந்து.
ஹெச்என்டி நாங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஹெச்என்டி செய்ய போகல அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க என்ன செய்வீங்க? இன்டர்வியூக்கு நீங்க கூட்டிட்டு போகலாம். ஓகே, நீங்க டீச்சிங்னு சொல்ல போகல, நீங்க கொண்டு சார் போகலாம். 1 minute. ஓகே சார், பிள்ளைகள் சார் சொன்ன மாதிரி இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப டிகிரி முடிச்சாக்களுக்கே ஸ்ரீலங்கால வேலை இல்லை, ஸ்ரீலங்கால வேலை இல்லை, அவ்வளவுதான். அப்படி இருக்கக்குள்ள இப்ப இது டிப்ளோமா விளங்கிச்சா, டிப்ளோமால இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவீங்களா இருந்தா உங்களுக்கு டிகிரி வரைக்கும் போயிடும். இப்ப டிப்ளோமா முடிச்சுட்டு நாங்க அடுத்த ஹெச்என்டி நாங்க கால் பண்ணுவோம் எப்படின்னா 1.5 இயருக்கு விளங்கிச்சா. என்ன டிப்ளோமா ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க தானே, இப்ப முடிச்சாக்கள் நீங்க அதுல ஜாயின் பண்ணக்குள்ள பொதுவா ஹெச்என்டி வந்து 2 இயர்ஸ் நடக்கும். இப்ப நாங்க நடத்த போறது 1.5 இயர். ஏன்னா நீங்க டிப்ளோமா முடிச்சிட்டீங்க, அப்ப 1.5 வருஷம் தான் ஹெச்என்டி படிக்க போறீங்க. அதனால இன்னொரு வருஷம் நீங்க எங்களோட டிராவல் பண்ணீங்க, டிகிரியும் முடிஞ்சு விளங்குதா பிள்ளைகள். அந்த மாதிரி என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு இதாத்தான் நாங்க கொண்டு போக போறோம், ரைட்டா. சோ அந்த அடிப்படையில் இப்ப டிகிரியும் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் கால் பண்ணுவாங்களே டீச்சிங், இங்கிலீஷ் டீச்சிங், அது இதுக்கெல்லாம் தெரியும் தானே. இப்ப கரண்டா போய் கொண்டிருக்கிறது இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாதிரி தான் இல்லையா, ரைட்டா. அந்த மாதிரி இடத்துல நீங்க போயிட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு அப்ளை பண்ணலாம் தான். யூஜிசி அப்ரூவ் சர்டிபிகேட் இருக்கு உங்ககிட்ட, அதே போல குவாலிஃபிகேஷனும் இருக்கு. நிறைய பேர் என்ன தெரியுமா பிள்ளைங்க, குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஆனா இங்கிலீஷ் இருக்காது. சும்மா குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சிருப்பாங்க, பேப்பர் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் மட்டும், ஆனா இங்கிலீஷ் பேச தெரியாது. இவங்க எடுபட மாட்டாங்க பிள்ளைகள். அங்க கரண்ட் சிச்சுவேஷன் அசீம் சார், இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் அதுலேயே பிள்ளை நீங்க எவ்வளவு டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் நம்ம மதிப்பு. தட் இஸ் த ரியலிஸ்டிக். அதான் தட் இஸ் த டேம் ட்ரூத். கசப்பான உண்மை, பிட்டர் ட்ரூத் தான், வேற வழி இல்லை நமக்கு. ஆனா குவாலிஃபிகேஷனே இல்லாம இருந்தா அது அடுத்த கொஸ்டின். குவாலிஃபிகேஷனே இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு நம்மள கணக்கு லிஸ்ட்லயே நம்ம இல்லை, சரியா. ஸோ திஸ் டிப்ளோமா வில் கைட் யூ. என்னத்துக்கு பக்கம் கைட் பண்ண முடிச்சுன்னா, ஒரு லாங்குவேஜ் எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆளோட பேசுறதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரியும். அதே போல் உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு வேர்த்தான சர்டிஃபிகேட் தேவை. அந்த வேர்த்தான சர்டிஃபிகேட்டை எனக்கு சரி. ஒரு பிள்ளை கேட்டீங்க ஐடி சர்டிபிகேட் என்ன தருவீங்க. அந்த பிள்ளைகள் டிப்ளோமா இன் இங்கிலீஷ் அண்ட் ஐடி நீங்க ரெண்டையும் செய்யும் பொழுது எங்க கிட்ட நாங்க 2 சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். யூஜிசியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி சர்டிபிகேட்டும், அதே போல எங்க கேம்பஸ் சர்டிபிகேட்டும். கேம்பஸ் இங்கிலீஷுக்கு தனியா, ஐடிக்கு தனியா விளையாச்சு தருவோம். ஆனா இப்ப நீங்க டிப்ளோமா ஐடி மட்டும் செய்ய போறீங்கன்னு சொன்னா யூஜிசி அப்ரூவ் சர்டிபிகேட் இல்லை. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியில வந்து ரெண்டையும் தான் செய்யணும் நீங்க விளையாச்சா. அவங்களோட யூனிவர்சிட்டி சிஸ்டம், அது யூனிவர்சிட்டி ரூல், அது என்ன டிப்ளோமா இன் இங்கிலீஷ் ஐடி ரெண்டையும் செஞ்சா தான் அவங்களோட சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் விளங்குதா. அப்படி இல்லாம தனித்தனியே செஞ்சீங்கன்னு சொன்னா நாங்க எங்க கேம்பஸ் சர்டிபிகேட் தருவோம், ரைட்டா. ஸோ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேட் எங்கட இன்ஸ்டிடியூட் எங்கட. ஸோ எங்கட கேம்பஸ் சர்டிபிகேட் நாங்க தருவோம். அவங்களோட யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பெருசா யோசிக்க தேவையில்லை. என்னன்னு அங்கிட்ட 18,000 அங்கிட்ட 24,000 6,000 தான் வித்தியாசம். நீங்க மந்த்லி 3,500 தான் பே பண்ண போறீங்க. நீங்க யோசிக்க வேணாம், பேர்த்தான சர்டிபிகேட் எடுத்துக்கணும். படிப்பிக்கிறது எங்கட நம்பிக்கை, எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு, நல்லா செய்வோம். அதே மாதிரிதான் பேர்த்தான சர்டிபிகேட் உங்களுக்கு தரணும் பண்றதுக்காக நாங்க மேக்ஸிமம் டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டியோட பேசி அஃபிலியேட் பண்ணி அவங்களோட சேர்ந்து அந்த சர்டிபிகேட்டே தாரோம். அது எடுக்கப்பட்டதுக்கு எங்களுக்கு அவ்வளவு காலம் போச்சு. ஏன்? மெயின் நோக்கம் ஒன்றுதான், பிள்ளைகள் படிச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் வேர்த்து இல்லாமல் போய் தரப்படாது. தட் இஸ் அவர் மேஜர் ஃபோக்கஸ், மேஜர் கன்சர்ன், ரைட். ஸோ அதையும் நாங்கள் பல இறைவன் உதவியோட மேக்ஸிமம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். நாங்கள் இன்னும் சர்ச் பண்ணுறோம், உங்களுக்கு இன்னும் நாங்கள் சர்ச் பண்ணுறோம், இன்னும் நாங்கள் ட்ரை பண்ணி கொடுக்குறோம். இன்னும் அட்வான்ஸ் வரப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் தரும், அதில் நீங்கள் worry பண்ண தேவை. ஓகே, ஸோ அப் டு நவ் திஸ் சர்டிஃபிகேட் இஸ் worth, right? You don't want to worry about anything. Yeah. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா பிள்ளையா? கொஞ்சம் அவசரப்படுத்துங்க, பிகாஸ் நீங்களும் சாப்பிடணும், பசியோடு இருப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, ரைட். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்காமா பாய்ஸ், கேர்ள்ஸ்? Yeah. Okay students, then since you have no questions, உங்கள்ட்ட எந்த கேள்வியும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தா தாராளமா பர்சனலா சரி கேட்டுக்கோங்க. அதே போல இந்த இது முடிகிறதோட பிள்ளைகள் என்ன செய்யும்னா நாங்க லிங்க் அனுப்பும், கட்டாயம் கோர்ஸ் செய்யறாக்கள் அவசர அவசரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட். ஒரு இதையும் அனுப்பிடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் வீடியோ இருக்கு, நீங்க அழகா பாருங்க, பார்த்துட்டு நீங்க அழகா முடிவு எடுக்கலாம். சிம்பிளா யோசிங்க, ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், நம்பி வாங்க. யார் என்ன சார், நீங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா ஐடி மட்டும் செஞ்சா ஓகே, 2 சர்டிபிகேட்டும் கிடைக்கும் உங்களுக்கு, ரைட். ஷூர். ஆல்ரெடி எங்கிட்ட படிக்க இங்கிலீஷ் படிச்சாக்கள், அது படிச்சு கொண்டிருக்கிறார்கள் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஐடி மட்டும் செஞ்சா ஓகே, ரைட். No worries. Yeah. All right, students. Then have a good night, everybody. Let's wrap up the session. Yeah, see you coming Saturday. All right. Bye-bye. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Have a good day. Bye. Assalamu alaikum. Sweet dreams.